கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52:1. எழும்பு 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 சீயோனே, சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. ஆமென் சொல்லாமா? தேவன் நமக்கு அலங்கார வஸ்திரங்களை உடுத்துகிறார். தேவன் நமக்கு என்ன உடுத்துறாரு? அலங்கார வஸ்திரங்களை உடுத்துகிறார். கடந்த புதன்கிழமை அன்னைக்கு நாம் சல்மோன் ராகாபுக்கு அலங்கார வஸ்திரங்களை உடுத்தினார். என்ன வஸ்திரத்தை உடுத்தினார்? சித்திர தையல் ஆடை. அதுதான் அந்த அலங்கார வஸ்திரம். இன்னைக்கு இந்த அலங்கார வஸ்திரத்தை கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உடுத்துகிறார்? இந்த அலங்கார வஸ்திரமாகிய சித்திர தையல் ஆடையை நாம் தரித்து கொள்வதற்கான வளர்ச்சி படிகள், எந்தெந்த ஸ்டேஜில் தேவன் நமக்கு எப்படிப்பட்ட வஸ்திரங்களை உடுத்துகிறார்? ஏனென்றால் மனுஷன் நிர்வாணியாக மாறிவிட்டான். மனுஷன் பாவத்தில் விழுந்து அவன் நிர்வாணியாக மாறிவிட்டான். தேவனுடைய நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னா, தேவனுக்கு பிள்ளைங்க தேவை. ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு யார் தேவை? பிள்ளைங்க தேவை. அவருக்கு சந்ததி தேவை. தேவனுக்கு ஒரு சந்ததி வேண்டும். அது ஆவிக்குரிய சந்ததியாக. தேவன் ஆவியாக இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் என்ன செய்து விட்டான் என்றால், தேவனுடைய அந்த திட்டத்தை குலைக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு பிசாசு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வஞ்சகத்தை விதைத்து விட்டாலும் தேவன் மாறாதவர். ஆமேனா? அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வஸ்திரங்களை உடுத்திருக்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னா அலங்கார வஸ்திரம். ஆண்டவர் தேவன் மனிதனை ஏதேன் தோட்டத்தில் படைத்ததும் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்து விட்டான். அவன் என்ன செய்து கொண்டான்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார் ஆண்டவர். அந்த ஆதாம் ஒரு பதிலில் சொன்னார், தேவரீருடைய சத்தத்தை நான் தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால். அந்த வார்த்தை கர்த்தருடைய இருதயத்தையே உடைத்த ஒரு பயங்கரமான வார்த்தை. நான் நிர்வாணியாக இருக்கிறேன் சொல்லிட்டான். அது மாத்திரமல்ல, அடுத்தது பயந்து நான் பயப்படுறேன்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்த ஒரு பயங்கர எண்ணத்தை, நான் ஒளிந்து கொண்டேன். ஆமென். நான் என்ன பண்ணேன்? நான் ஒளிந்து கொண்டேன். நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து. நிர்வாணி, ஓகேப்பா, நீ நிர்வாணி ஆயிட்ட, பரவாயில்ல, நீ வா, உனக்கு நான் வஸ்திரத்தை உடுத்துகிறேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாரு. ஒருத்தனும் தேவனுக்கு முன்பதாக அப்படி சமூகத்தில் வருகிற அனுபவம் இல்லை. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், அப்பா நான் ஒரு பாவியாக இருக்கிறேன். ஆமேனா? நல்லா புரியும். தேவ பிள்ளைகள் தேவனுக்கு வேண்டும். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் நிர்வாணிகளாக, ஒவ்வொரு மனுஷனும் ஆணாக பெண்ணாக தான் இருக்கிறார்கள், மாம்சத்தில் இருக்கிறார்கள். மாம்சமும் இரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஒரு ஆணை இச்சையோடு பார்க்கிற எவளும் அவனோடு தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நான் நிர்வாணி என்று சொல்லி வெளி தோற்றத்தில் மனுஷங்களுக்கு மத்தியில் நடிக்கிறான், பொய்யனாக இருக்கிறான், தன்னைத்தானே தம் மனசாட்சியை சாகடித்து. இந்த ஸ்டடியில் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ராகாபுடைய வாழ்க்கையில் எப்படி கர்த்தர் இந்த அலங்கார வஸ்திரமாகிய இந்த சித்திர தையலாடை எதை உடுத்தினார் ஆண்டவர்? சித்திர தையலாடையை எப்பொழுது அவளுக்கு உடுத்தினார் ஆண்டவர் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது யோர்தானை கடந்து, யோர்தானுக்கு மேற்காலை கில்காலில் பாளையம் இருக்கிறார்கள். பக்கத்தில் தான் எரிகோவின் சமனான வெளி. இந்த எரிகோவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருமே நிர்வாணிகள்.
போன இந்த எரிகோவை பற்றின அந்த பேக்ரவுண்டு சொல்லும்போது வாலிப பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்றதுனால கொஞ்சம் கண்ணியம் கருதி நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லலை. அதை சொன்னோம்னாக்கா அவ்வளவு வல்கராக இருக்கும் அவங்களுடைய ஆராதனை. ஏன்னா அந்த மாத பிறப்பு இருக்கு இல்லையா, அவர்களுடைய ஆராதனையே அந்த முழு கானான் தேசமும் சந்திர வழிபாடு, பொதுவான ஒரு வழிபாடு சந்திரன் வழிபடுவார்கள். ஆனால் அந்த சந்திரனுடைய அந்த கான்செப்ட் எங்கிருந்து உதிச்சுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஈராக் அப்படின்ற அந்த ஒரு பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை, அது ஒரு பெண் தெய்வ வழிபாடு. பிறை சந்திர அந்த 3ஆம் பிறையை வணங்குகிற, அந்த மாத பிறப்பை பார்த்து கணிக்கிற, அமாவாசை கணிக்கிறவர்கள் அப்படியே நிறைய வசனங்கள் அதெல்லாம் காட்டல. நான் உங்களுக்கு ஹைலைட்டாக சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு அருவருக்கப்படத்தக்க குடும்பமாக தாய் மகள், அந்த குடும்பத்தில் பெண்கள் இருந்தாலே அந்த குடும்பமாக விபச்சாரம் செய்கிறது தான் அந்த எரிகோ பட்டணம். ஆக அதனால்தான் கர்த்தர் வந்து அந்த பட்டணத்தை எரித்து விடும்படி சொன்னார். கர்த்தர் அருவருக்கிற ஒரு பாவம். ஏன்னா நம்முடைய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஆமேனா, எல்லாரும் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். கவனிங்க, தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் தேவன் நமக்கு அப்பாவா இருக்கிறார். நீங்கள் புத்திரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான தமது குமாரனின் ஆவியை நம்முடைய இருதயங்களில் அவர் அனுப்பினார். அவருக்கு சந்ததிகள் தேவை. ஆனால் எரிகோ பட்டணத்தில் அந்த உறவு இல்லை, அன்பு இல்லை. நான் சொல்றது புரியுதா? அப்புறம் தாயினிடத்திலும் மகளிடத்திலும் பிரவேசிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான பாவம். அதான் நாம் பார்த்தோம் உபாகம புத்தகத்தில், அப்படிப்பட்ட பாதகர்களை கொளித்து விடுங்கள், எரித்து விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதால் தான் எரிகோ பட்டணத்தை கர்த்தர் எரிக்க சொன்னார். அது சாபமானது. நீ பட்டணத்தை பிடிக்கும்போது யோசுவா அந்த பட்டணங்களில், அந்த கானானில் இருக்கக்கூடிய பட்டணங்களில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள்லாம் எடுத்து நீ கொளித்திடு, அது சாபத்துக்குள்ளானது. பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய லட்சணைகள், அந்த விக்கிரகங்கள்லாம் என்னென்னா கண்டிப்பாக அந்த நிலா இருக்கும், அந்த பிறைச்சந்திரன். இப்போ நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா இந்த சிவன் என்று சொல்லக்கூடிய விக்கிரகத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த பிறைச்சந்திரன் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து வந்த கான்செப்ட் தான். இதெல்லாம் பொல்லாத ஆவிகள். அப்போ இந்த எரிகோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா, தேவன் நமக்கு பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி நம்மை அலங்கரித்து, அவருடைய அழகினாலே, அவருடைய வஸ்திரத்தினாலே நம்மை அலங்கரித்து அழகு பார்க்கிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். ஆமேனா, நம்முடைய அப்பா நம்மை அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி அவருடைய சமூகத்தில் அவரை முகமுகமாய் நாம் தரிசித்து நித்திய காலமாய் அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மேல் இரக்கம் வைக்கிறார். ஆனால் மனுஷன் பொய் சொல்கிறான், அவன் நிர்வாணியாக இருக்கிறான். ஆனால் மனுஷங்களுக்கு முன்னாடி நடிச்சு, எந்த மனுஷனும் பொய்யனே. ஆமேனா, மனுஷனுக்கு மனுஷன் நடித்து சன்மார்கனாக நிற்கிறான். அதனால் அவன் நான் நீதியினுடைய வஸ்திரத்தை தரித்து கொள்கிறேன்னு சொல்லிட்டு ஆளுகை செய்கிறான். ஆனால் எந்த மனுஷனுடைய மனசாட்சி உயிர்ப்பிக்கப்பட்டு அப்பா நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு ஒத்துக்கிறாங்களோ, நம்முடைய சல்மோன், அல்லேலூயா. சல்மோன் என்றால் கார்மெண்ட் என்று அர்த்தம், அதாவது வஸ்திரம் என்று அர்த்தம். நிர்வாணியாக இருக்கிற நமக்கு அவர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு உடுத்தி நம்மை அலங்கரித்து அவருடைய மணவாட்டியாய் நம்மை சேர்த்து கொள்ளுகிறார். அதனால்தான் ராகாப் என்ன உணர்ந்தாங்க அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமேனா, போவாஸை சல்மோன் ராகாபினிடத்தில் பெற்றான். அப்படியானால் இந்த சல்மோனுக்கு இந்த ராகாபை தேவன் கொடுத்ததற்கு எப்படி முடிந்தது என்றால், இந்த ராகாபு உணர்ந்து கொண்டார்கள், அப்பா எங்களிடத்தில் நீதி இல்லை, நாங்கள் ஒரு பாவியா இருக்கிறேன், நான் ஒரு நிர்வாணியா இருக்கிறேன் என்கின்ற அந்த நிர்வாணத்தை அந்த அம்மா அறிந்தார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல, தேவன் நீதிபரராக இருக்கிறார், காரணம் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், ஆனால் நாங்கள்லாம் பாவிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அம்மா மட்டும்தான், ராகாப் மட்டும்தான் தன் நிர்வாணத்தை உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் அலங்கத்தின் மதிலில் மேல் வீட்டு அனுபவத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போனார்கள். மேல் வீட்டு அனுபவம் அதில் தான் தன் சகோதரனுடைய இரத்தப்பழி இல்லை,
நீ ஒரு புது வீட்டை கட்டும்போது உன் சகோதரன் மேலிருந்து விழுந்து அவன் செத்து அவன் இரத்தப்பழி உன் மேலே வராமல் இருக்க வேண்டுமேயானால் நீ கைப்பிடி சுவரை நீ கட்ட வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு பிரமாணத்தை தம்முடைய நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார். உபாகம் 22:8 நம்ம அதை பார்த்தோம். ஆமேனா? இப்போ நல்லா கவனிங்களேன். இஸ்ரவேல் புத்திரர் தேவ ஜனங்கள், தேவனுடைய சமூகம் இப்போ எரிகோவுக்கு முன்பதாக கில்காலில் அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் எரிகோ பட்டண வாசிகள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆமென். எப்படி? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் யோசுவா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. யோசுவா 6:1. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஐயோ, என்ன பண்ணிருந்துச்சு? அடைக்கப்பட்டிருந்தது. வெண்கல கதவு, இரும்பு தாழ்பால போட்டு நல்லா மதில் சுவரை கட்டி தேவனுடைய சமூகத்தில், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியா இருப்பதில் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கும் மனிதன் ஒவ்வொருத்தனும் தான் பாவத்தை உணர்ந்து, அப்பா நான் நிர்வாணியா இருக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்தால், எந்த பாவமாக இருந்தாலும் நீ எப்படி வெளியே சொல்றதுக்கு அருவருப்பான பாவமாக இருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு தேவன் நமக்கு நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிறார். அவர் நம்முடைய அப்பா. ஆமேன் சொல்லாமா? ஆமேனா? ஆனால் இந்த எரிகோ பட்டணத்தார் அடைத்து கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். தேவனுடைய சமூகம் வந்திருக்கிறது. ஆமா. ஆனால் ராகாப் மாத்திரம் மேல் வீட்டு அறையிலே அலங்கத்தின் மதியிலே, அப்பா நான் நிர்வாணி வந்திருக்கிறேன். அந்த வசந்த வாசித்தே ஆகணும். ஆதியாகம புத்தகம் ஆண்டவர் கூப்பிடும் போது அவன் சொல்ற அந்த வார்த்தை 3ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்களேன். இதுதான் இந்த எரிகோ பட்டணத்துக்கு நேர்ந்தது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 3ஆவது அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 8 வாசி. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இந்த எரிகோ பட்டண வாசிகள் ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? வாசி. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய்? இதுதான் அவருடைய இரக்கம். அல்லேலூயா. எல்லாம் அறிந்தவர் ஆதாம் இன்னைக்கு இல்லை, ஓடி ஒளிந்து விட்டார். ஆனாலும் நான் இரக்கமுள்ளவருப்பா, நான் அப்பா வந்திருக்கிறேன், உன்னை மீட்கும்படி வந்திருக்கிறேன். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று நீ என் இரக்கத்துக்கு வா, என் இரக்கத்துக்கிட்ட வா, நான் உன் மேல் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். உன்னை சேர்த்து கொள்ள உனக்கு நான் வஸ்திரத்தை உடுத்தி, என் நீதியின் வஸ்திரத்தை உனக்கு உடுத்தி, கல்வாரி சிலுவையில் உனக்காக பலியாகி அந்த நீதியை உனக்கு நான் உடுத்துவிக்க போகிறேன். ஆதாமே நீ வா என்று சொல்லி கூப்பிடுகிறார். இந்த இரக்கம். வாசி தொடர்ந்து. அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து, இந்த மனிதனுக்குள்ளே பயம் வந்து தேவ சமூகத்தை பிரித்து விட்டது. அப்பா நமக்கு அலங்கார வஸ்திரங்களை உடுத்துவதற்கு கர்த்தர் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கூப்பிடுறார். யோபு சொல்றாரு, நான் நீதிமானா இருந்தாலும் என் மனசாட்சி செத்து போச்சு. மனுஷங்க மத்தியில் நீதிமான் மாதிரி காட்டுறேன், ஆனால் உள்ளத்திலோ பயங்கரமான கேடுபாடுகள் இருக்கிறது. நான் நீதிமானா இருந்தாலும் என் ரட்சகரை நோக்கி அவருடைய இரக்கத்துக்கு நான் கெஞ்சுவேன். இதாங்க மணவாட்டியினுடைய அபிஷேகம், மணவாட்டியினுடைய ஆசீர்வாதம். நான் சொல்றது புரியுதா? யோபு 9:15 வாசிங்க பார்க்கலாம். யோபு 9:15. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் அவருடைய இரக்கத்துக்கு நான் கெஞ்சுவேன். அல்லேலூயா. தன் பாவங்களை உணர்ந்து, அப்பா நான் மனுஷங்க மத்தியில் நீதிமான் மாதிரி நான் காட்டுறேன். காரணம் அப்படி நான் துன்மார்க்கனா வாழ்ந்தனா என் மனசாட்சி என்னை சாகடிச்சிடும். ஆனால் என் மனசாட்சிக்கு பயந்து மனுஷங்களுக்கு மத்தியில் நான் நல்லவங்க மாதிரி நான் காட்டுறேன். ஆமென். ஆனால் அப்படி நான் மனுஷங்களுக்கு மத்தியில் நீதிமானா இருந்தாலும் என் தேவனுக்கு முன்பு ஒரு பாவியா இருக்கிறேன். அவர் என்னை மன்னிக்கும்படியா நான் அவர் நிர்வாணி என்று அவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். அவர் இரக்கம் உள்ள தேவன். ஆமெனா? நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். எவ்வளவு அந்தரங்க பாவங்கள் நம்முடைய சிந்தனையில பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை அறிக்கை செய்யும் போது ஓடி ஒளிந்து கொள்ளாமல், இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு ரொம்ப பயமா இருக்குது அவங்களுக்கு. நான்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்க மனசாட்சி கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் இவங்க தான் வந்து தான் பாவத்தை ஒத்துக்குவாங்க.
இந்த சாந்த குணம் தான் கிறிஸ்துவின் குணம். நான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த சாந்த குணமுள், இதான் இந்த சாந்த குணமுள் தான் இந்த ராகாப். டெரர், இந்த டெரரிசம், பயங்கரமான வல்கர் புத்தி, என்னால் எது ஒன்றாலும் செய்யக்கூடும்னு சொல்லி எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி இந்த அதிகாரத்தை வஸ்திரத்தை போட்டுக்கின்னு தாறுமாறாக ஓடுகிறது இல்லை மனவாட்டியினுடைய அபிஷேகம். எது? சாந்த குணம். இந்த சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். 149வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 149வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய பிரியம் இந்த வருஷத்துல தேவன் நமக்கு கொடுத்தது, தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அதனால் தான் உனக்கு வானத்து பனியும் பூமியின் கொழுமையும் கொடுத்து என்ன பண்ணுவேன், மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருள்வேன். அந்த கொழுமையான பலன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவன் என்று சொல்வது தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்து இயேசுவை தன் இருதயத்தில் தரித்து கொண்டவன். ஆமெனா. கிறிஸ்து இயேசு சிலுவையில் பலியாகி அந்த நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்கள் என்று சொல்லுவது கிறிஸ்து இயேசுவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டு சகோதர சிநேகம் உடையவர்கள் என்று நாம் பார்த்தோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால். இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் என்பதுதான் நான் நிர்வாணி என்று ஒத்துக்கொண்டவர்கள், தேவனுடைய சமூகத்துக்கு வந்தவர்கள். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை கோடி சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவர்கள், அப்பா நான் பாவியா இருக்கிறேன், என் மேல இரக்கமா இரும் என்று சொல்லி சாந்த குணம் உள்ளவர்களாய் அவருடைய ரட்சிப்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கு கெஞ்சி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேல இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படியானால் இந்த ராகாப் இந்த கீழ்ப்படியாதவர்களோடு, அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை சேதம் அடையாதிருக்கிறாள். அவள் நீதி உள்ளவள் என்று கூட விளங்கப்பட்டாள் என்று பார்த்தோம். ஆமெனா. சரி, ராகாபுடைய வாழ்க்கையில நம்முடைய சல்மோன் இந்த ரட்சிப்பின் வஸ்திரங்களை, இந்த நீதியின் வஸ்திரங்களை எப்படி உடுத்தினார் என்பதை குறித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஏன்னா சல்மோனுக்கு இந்த ராகாபை தேவன் கொடுக்கிறார். தான் ரொம்ப முக்கியம். சல்மோனுக்கு என்ன பண்றாரு, ராகாபை கொடுக்கிறார். யார் இந்த சல்மோன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சல்மோன் வந்து ஒரு பிரபு. அவர் யார்? அவர் ஒரு யூதா கோத்திரத்தினுடைய பிரபு. அவர் தான் வந்து யூதா கோத்திரத்தினுடைய தலைவன். அப்போ அவரை என்ன செய்யறாரு, நடத்தின்னு போற. என்னாகமம் 2:3 வாசிங்க பார்க்கலாம். என்னாகமம் 2:3 வேகமா வாசி. யூதாவின் பாளையத்துக்கும் கொடியையுடன் சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அத நல்ல பதத்தோடு வாசிமா. யூதாவின் பாளையத்து கொடியை, யூதாவின் பாளையத்து கொடியை, யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு சேனாதிபதியா இருக்க. இவர்தான் சேனாதிபதி, யூதா கோத்திரத்துக்கே சேனாதிபதி, பிரபு. இந்த நகசோன் தான் சல்மோனை பெற்றார். ஆமெனா. இந்த நகசோன் தான் என்ன பெற்றாரு? இவர் தான் தலைவர், யூதா கோத்திரத்து தலைவர். இந்த தலைவனுக்கு இந்த அம்மா போயிட்டு ஒரு தலைவியாக, ஒரு ராஜாத்தியாக கொடுக்கப்படுறது தான் சித்திர தையலாடை. இந்த சித்திர தையலாடை இவங்க எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? மறுபடியும் இன்னொரு வசனத்தோடு வாசிங்க. என்னாகமம் 10:14 வாசிப்பாங்களா? என்னாகமம் 10:14. யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோட முதல் புறப்பட்டது. அவருடைய சேனைக்கு அம்மினதாபின் குமாரன் நகசோன் தலைவனாய் இருந்தான். தலைவன், சேனாதிபதி, பிரபு. அந்த யூதா கோத்திரத்துடைய பிரபுவாகிய இந்த நகசோன் இல்லையா, இந்த நகசோன் தான் யாரை பெற்றெடுத்தார்? சல்மோனை பெற்றெடுத்தார். 8 வாசி. மத்தேயு புத்தகம் 1:5 மறுபடியும் வாசிக்க வேகமாக. இப்போ பார்த்துட்டு இப்போ ரட்சிப்பின் வஸ்திரம், இந்த வஸ்திரம்னா என்னன்னு பார்க்க போறோம். எப்படி இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அலங்கரிக்கிறார், இந்த அலங்கார வஸ்திரம் எப்படிப்பட்டது? வாசி. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். இல்ல, அதுக்கு மேல் வசனம். ஆராம் அம்மினதாபை பெற்றான். அம்மினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாபில். அப்போ ராஜ கோத்திரத்துல
நம்முடைய யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு ராஜாவுக்கு நாம் மனைவியாக வேண்டுமேனால் மனைவியாக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு. அப்படியானால் சித்திர தையலாடையை தேவன் நமக்கு உடுத்தியிருக்கிறார். அப்படியானால் இந்த ராகாப் சித்திர தையலாடையை உடுத்தினவர்கள். ஏனென்றால் சல்மோன் என்று சொன்ன ஷல்மோன் அல்ல, ஷல்மோன் என்றால் ஷாலோம், அதிலிருந்து வரல. சில்மாக் அப்படின்ற ரூட் வேர்டு. சில்மாக் அப்படின்னா கவர் பண்றது, மூடுவது. அப்ப நிர்வாணத்தை மூடுகிற தேவன் நம்முடைய தேவன். சில்மாக் என்கின்ற அந்த ரூட் வேர்டு சல்மா, ஷா உச்சரிக்க கூடாது, சா, சல்மாக், சல்மோன். அப்படியானால் நம்முடைய நிர்வாணத்தை மூடி நம்மை ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்தி நம்மை அலங்கரிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஏற்கனவே இந்த ரட்சிப்பெல்லாம் பல முறை தியானம் பண்ணதுனால, இது நம்ம ஸ்டடி பண்ணதுனால நான் லைட்டாக அப்படியே கொண்டு போகிறேன், ஹைலைட்டாக கொண்டு போகிறேன். நீங்கள் நல்லா மனப்பாடமாக மறுபடியும் அதை ரீபில்டு பண்ணிக்கங்க உங்கள் இருதயத்துக்குள்ள. ஆமேனா? சரி, முதல்ல என்ன வஸ்திரத்தை தேவன் நமக்கு உடுத்துறார்? நம்முடைய ரட்சிப்பினுடைய படிகளில் ஒவ்வொரு படியிலையும் தேவன் நமக்கு ஒவ்வொரு வஸ்திரத்தை உடுத்துகிறார். ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு வஸ்திரத்தை உடுத்துறார். முதல்ல நம்ம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இது ரட்சிப்பு. நமக்கு என்ன வருது? ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? நல்லா கவனிங்க. நம்மளாம் அனாதைகளாக, நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லாதவர்களாக இந்த பூமியில் நம்ம இருந்தோம். நம்முடைய தாய் தகப்பன் நம்முடைய ஜீவனை உண்டாக்க முடியாது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் விசுவாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததை பார்த்தவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள், அவரை அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள், அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு பரமேறுதலை பார்த்தவர்கள் இந்த அப்போஸ்தலர்கள். அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் அவருடைய சுவிசேஷத்தை கேட்டதும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமேனா? இந்த தேவனுடைய குமாரன் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் தேவன். ஆனால் தேவன் என் மேல அன்பு வைத்து எனக்காக தம்முடைய குமாரனை அவர் சிலுவையில் பலியாக்கி என்னை மீட்டு விட்டார், எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார், பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்கின்ற சந்தோஷம் நமக்குள்ளே வருகிறது. ஆமேனா? இதுதான் ரட்சிப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு? ஆமேனா? அப்போ இந்த நேரத்தில் முதலாவது என்னது? இல்லை வாய்த்தன்னு சொல்லுங்க, அப்படியே கொஞ்சம் கத்துக்குங்களேன். முதலாவது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு நேரத்தில் தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்றாருன்னா, நம்முடைய மணவாளன், நம்முடைய சல்மோன் நமக்கு ஒரு வஸ்திரத்தை உடுத்துகிறார். என்ன வஸ்திரம்? தான் ரட்சிப்பின் வஸ்திரம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61:10 வாசிங்க. கொஞ்சம் வேகமாக இருக்கணும்னு. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டின் நகைகளினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ஆமென், நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்ன இந்த நீதியின் சால்வை, ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன அர்த்தம்? என் தேவனை நான் அறிந்து கொண்டேன், எங்க அப்பாவை நான் தெரிந்து கொண்டேன், ஆவியில பிறந்து விட்டேன். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஆமேனா? தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரெண்டு கான்செப்ட் சொல்லுவார் இல்லையா அங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசத்தின் மூலமாய் என்னை அவர் மணவாட்டியாக நித்திய காலமாய் அவருடைய வீட்டுக்குள்ளே நான் பிரவேசிக்கும்படியாக என் தேவன் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரங்களை கொடுத்து விட்டார். இப்போ சல்மோன், நம்முடைய சல்மோனாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இப்போ என்ன வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை. அது என்ன நீதியின் சால்வை? மரணம். என் தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடைய சாயலில் என்னை படைத்திருக்கிறார், நான் மனசாட்சியின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த சரீரமானது சிலுவையில் சாக வேண்டும் என்கின்ற அந்த நீதியை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த நேரத்தில் தான் அவர் எனக்கு என்ன கொடுக்கிறாரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு கொடுக்கிறார். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் இப்போ நம்பிக்கை வந்துச்சு. ஆமேனா? மரணம் பாவம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஆவியின் பிரமாணத்துக்குள்ளே நான் போய்விட்டேன்.
ஆமென். என் தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆவி ஆனார். அவர் இரத்தத்தோட மாம்சத்தோடும் அல்ல, அவருக்கு ஒரு ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு எழுந்தார். அவருடைய ரத்தம் கடைசி, என சிலுவை மரணம் என்பது கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உறிஞ்சி எடுத்துருவாங்க. அப்போ இவர் உயிரோடு எழுந்தார். இப்போ ரத்தம் இல்லை, அவர் ஆவிகளின் பிதாவின் ஒரே பேரான குமாரனாய் அவர் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அப்போ என்னை விடுதலை ஆக்கிடுச்சு, என்ன நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆபகுக்கு 3:18 வாசிக்க பார்க்கலாம். ஆபகுக்கு 3:18, ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆபகுக்கு 3:18. நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். என்ன தேவன்? ரட்சிப்பின் தேவன். இப்போதான் அந்த ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் கொடுக்கிறார். எல்லாம் புரிஞ்சு போச்சா? எல்லாம் புரிஞ்சு போச்சா? இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே ஆவி, 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 ஆவி கான்செப்ட். அப்பா, நம்முடைய அப்பா ஆவியா இருக்கிறாருப்பா. அப்போ இந்த ரட்சிப்பு நமக்கு என்ன? ரோமர் 8:2 வாசிங்க. ரோமர் 8:2. ரோமர் 8:2. வேகம் வேகம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்றே. கரங்களை தட்டி அல்லேலூயா. இயேசு அவர் தேவகுமாரன், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நான் அவரை விசுவாசிக்கும் போது என்னை பாவம் மரணம் என்கின்ற மாம்ச பிரமாணத்திலிருந்து இந்த மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கின ஆவி கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஆவி அதுதான் முக்கியம் நமக்கு. இப்போ நம்ம எல்லாம் இந்த மாம்சத்தை வெறுத்துட்டோம் இல்லையா? நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ இப்போ நமக்கு என்ன வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு? முதலாவது நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், தேவனை விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. யார் நாமத்தில்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் தேவனை அப்பா என்று கூப்பிடுவேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் அப்பா எதை கேட்டாலும் அதை கொடுப்பாரு. என்னை இந்த பாவ சரிதனை விடுதலை ஆக்கிருச்சு. இப்போ கவனிங்களேன், ராகாப் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, ஆமென், அவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை சல்மோன் உடுத்துகிறார். அந்த வசனத்தை வாசிப்பாங்களா? 2ஆம் அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரம். இந்த ராகாபுக்கு என்ன நடந்துச்சு? நமக்கு அதுதான் நடந்துச்சு. வாசிங்க பார்க்கலாம். 10ஆம் வசனம் 2:10. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, எப்பா நீங்க 430 வருஷம் அடிமையா கிடந்தீங்க, எப்படி புறப்பட்டீங்க? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி உங்களுக்காக அடிக்கப்பட்டது. ஆமென். இப்போ எகிப்தில் இருக்கிற எல்லாரும் செத்தான், தலைச்சமல செத்து போச்சுன்னா ராஜ்யமே இல்லை. ஆமேனா? ராஜ்யமே இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நான் நிர்வாணி, நான் ஆண் ராஜா, நான் பெண் ராஜான்னு வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் இப்போது எகிப்து ராஜ்யமே அழிஞ்சது, எல்லா தலைச்செம்பிள்ளைகளையும் மரித்தது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி உங்களுக்காக அடிக்கப்பட்டது. ஆமேனா? அது அடிக்கப்பட்ட ரத்தம் பூசப்பட்டது. அந்த ரத்தம் உங்களுக்கு விடுதலை கொடுத்தது. சங்காரக்காரனால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். சங்காரக்காரன் உங்களை தொடாமல் கடந்து போய்விட்டான். அது மாத்திரம் அல்ல, அவருடைய மாம்சத்தை நீங்கள் புசித்தீர்கள். ஆமேன். பஸ்காவின் நியமத்தின்படி மாம்சத்தை நீங்கள் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை நீங்கள் நெருப்பில் சுட்டு கசப்பான கீரையோடும் புளிப்பிலது அப்பத்தோடும் அவர் கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு நீங்கள் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கசப்பான கீரையோட தீவிரமாய் புசித்து புறப்பட்டீர்களே, அவரே என் ஜீவன். அவர்தான் ஜீவன். ஆமென். அந்த பஸ்கா தான் ஜீவன். அவர்தான் தேவனுடைய குமாரன். என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் விடுதலை ஆக்கிற்றே என்று இந்த ராகாப் விசுவாசித்தார்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது, இந்த ராகாப் இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவள் அல்ல, அவள் ஒரு புறஜாதி, அவள் ஒரு வேசி. நாமும் புறஜாதி, நாம் வேசிகள். ஆமெனா? இஸ்ரவேல் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த இஸ்ரவேலின் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளை மீட்கும்படி பஸ்காவாகிய தம்முடைய குமாரனை அனுப்பினார் என்பதை விசுவாசித்தோம், மீட்கப்பட்டு விட்டோம். அப்போ இந்த ராகாபுக்கு இப்போ என்ன வஸ்திரம் வந்துருச்சு? ரட்சிப்பின் வஸ்திரம். 2வது ஞானஸ்நானம். ஆமேனா? 2வது என்னது? நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை என்ன பண்ணோம்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் என்ன பண்ணோம்? ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டோம். ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆமாண்டவரை இந்த மாம்சத்தில் நான் இந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்ச ஆண்டவரை அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கை பண்ணி நம்முடைய மனசாட்சியின்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இந்த பூமியில் செஞ்ச பாவங்களை உணர்ந்து, அப்பா நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், நான் ராஜா கிடையாது, நீரே ராஜாதி ராஜா என்று விசுவாசிக்கிறோம். அதுதான் ஞானஸ்தானம். இந்த பழைய மனுஷனை சாகடித்து விடுகிறோம், அடக்கம் பண்ணப்படுகிறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட. ஆமென் சொல்லாமா?
நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஞானஸ்தானம் இந்த உபதேசத்தின் மூலமாய் தேவனை நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பான்னு சொல்கிறோம். ஆமேனா? தேவனை நம்ம என்ன சொல்கிறோம்? அப்பா, அவர் தான் எங்கள் அப்பான்னு சொல்கிறோம். இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு என்ன வருதுன்னா பலவர்ண அங்கி. என்ன அங்கி? பலவர்ண அங்கி. இப்போ கவனிங்களேன், யோசேப்பு எங்கள் அப்பாவுக்கு சேதம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய சகோதரர்கள் செய்த பாவத்தை எல்லாம் தன் அப்பா கிட்ட சொன்னார். அந்த நேரத்தில் தான் யாக்கோபு இந்த யோசேப்புக்கு பலவர்ண அங்கியை கொடுக்கிறாரு. தேவன் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னபோது நமக்கு நம்முடைய சல்மோனாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வஸ்திரம் உடுத்துவிக்கிறார்? பலவர்ண அங்கி. பலவர்ண அங்கினா மல்டி கலர் கிளாத் இல்லையா? மல்டி கலர் கார்மெண்ட் நமக்கு உடுத்து வைக்கிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம். அதில் இந்த நமக்கு நேரம் கொஞ்சம் வேகமாக போகலாமா? பலவர்ண அங்கி என்ற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் நமக்கு நல்லவர். 3ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்தார். இந்த பலவர்ணமான அங்கியை தேவன் கொடுப்பதற்கு காரணம், யாக்கோபு யோசேப்புக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? உண்மையிலே எங்க அப்பாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது, எங்க அப்பா நீதி உள்ளவர், எங்க அப்பாவுடைய மகிமை என்னென்னைக்கு நிலைத்திருக்கணும்னு சொல்லி பாடுபட்டவர் தான் இந்த யோசேப்பு. ஏன்னா தன் சகோதரர் செய்த துன்மார்க்கத்தை சொல்லி வராரு. புரிஞ்சு போச்சா? பலவர்ண அங்கி. அதுக்கு மேல் வசந்த வாசிங்களேன். யாக்கோபு வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா! இதுதான் ஞானஸ்நானம். மகிமையெல்லாம் எங்க அப்பாவுக்கு. தேவன் எங்க அப்பா என்பதுதான் ஞானஸ்நானம். ஆமேனா? ஞானஸ்தானம் எடுத்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் யார் நம்முடைய அப்பா? நம்முடைய தேவன் அப்பாவாக இருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் நம்முடைய சல்மோன் நமக்கு பலவர்ண அங்கியை உடுத்துவிக்கிறார். அது மாத்திரமல்ல, தாமார், தாவீதுனுடைய குமாரத்தியாக தாமார், அம்னோன் என்கிற துஷ்டன், தாவீதுடைய மகனே என்ன செய்யறான்? இந்த தாமாரை என்ன செய்யறான்னாக்கா பலாத்காரம் செய்யும்படி அவளை துணிகரம் சொல்லும் போது இந்த தாமார் சொல்லுகிறாள், வேண்டாம் வேண்டாம் என் சகோதரனே, இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட மதிகட்ட காரியத்தை செய்யாதே என்று சொல்லி நீதி பேசுகிறாள். அப்பாவுக்கு துர்காரியம், அப்பாவுடைய கீர்த்திக்கு துர்காரியம் நடக்குமே என்று சொல்லி அவள் அங்கே பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இவர் எங்க அப்பா, நீ போயிட்டு ராஜா கிட்ட பேசு, வேணும்னா அவர் நியமிப்பார் என்று சொல்லி இந்த தாமார் பேசுகிறேன். ஏன்னா தாமார் பலவர்ண அங்கியை உடுத்திருந்தால். இந்த 2வது ஸ்டேஜில் நம் சல்மோன் நமக்கு பலவர்ண அங்கியை உடுத்துவிக்கிறார். எடுத்து வாசிக்க 2 சாமுவேலின் புத்தகம் 13:18 வாசிக்க பார்க்கலாம். வேகமா வாங்க கொஞ்சம். 2 சாமுவேல் 13:18. அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவளை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பலவர்ணமான வஸ்திரத்தை உடுத்திக்கொண்ட ராஜகுமாரத்தி ஆகிய கன்னிகைகள். ஆமென். இப்ப நம்ம எல்லாம் யாருடைய குமாரத்தி ஆயிட்டோம்? ராஜகுமாரத்திகள். யோசேப்பு ராஜகுமாரன். எங்க அப்பா ராஜாவா இருக்கிறார். அவர் ஆடு மாடுகளுடைய நல்ல மகிமையா இருக்கிறார். புரிஞ்சு போச்சா? தேவன் எங்க அப்பா. ஆமென். முதல்ல இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். அதை நம்ம எழுத்தின்படியே நாம் என்ன சொல்றோம்? ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவன் எங்க அப்பான்னு சொல்லும் போது நமக்கு பலவர்ண அங்கியை உடுத்துகிறார். ஆமெனா? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல நமக்குள்ள ஆவிக்குரிய அனுபவம் என்ன அனுபவம்? ரட்சிப்பு. அந்த நேரத்தில் சல்மோன் நமக்கு என்ன வஸ்திரம் உடுத்தினார்? ரட்சிப்பின் வஸ்திரம். 2வது ஆவிக்குரிய அனுபவம் என்னது? ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு என்ன வஸ்திரம் உடுத்துற சல்மோன்? பலவர்ண அங்கி. வெரி குட், சூப்பர். நீங்க அப்படியே கத்துக்கிட்டு வந்துட்டீங்க. அடுத்தது 3வது நமக்குள்ளே வந்தபோது, ஆண்டவரே நான் உங்க பிள்ளையா வந்துட்டேன், இப்போ நான் நாம் அவருக்கு குமாரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நம்ம எல்லாரும் காலம் நிறைவேறின போது திருநிலத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழான தம்முடைய குமாரனை அனுப்பினார். நீங்கள் புத்திரா இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று நீங்கள் புத்திரா இருக்கிறபடினாலே, இல்லையா? இப்ப புத்திர ஆயிட்டோம். இப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு 3வது கொடுக்கிறார்.
மூணாவது ரட்சிப்புல இப்ப நம்ம புத்திரர் ஆயிட்டோம், நீங்கள் புத்திரா இருக்கிறபடியினாலே அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம எப்போது பெற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், நாம் புத்திரா இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற தமது குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார் என்று கலாத்தியர் 4:5 வாசிகள் தொடர்ந்து இல்லையா? சரி, நம்ம நேரம் இல்லை. இப்ப பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றதும் நமக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்துகிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. அந்த இடத்துல நமக்கு என்ன வஸ்திரத்தை உடுத்துகிறார்? 61வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. இது என்ன உடை? துதியின் உடை. இதுதான் சீயோனிலே நமக்கு ஆனந்த தைலம். இப்போ நமக்குள்ள என்ன ஆகுதுன்னா கவனிங்களேன், நம்முடைய மனம் இருக்கு இல்லையா, நம்முடைய மனதில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து எப்பேற்பட்ட போராட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நம்முடைய மனசுக்குள்ள சந்தோஷம் குலைக்கவே முடியாது இந்த ஸ்டேஜில். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்படுகிறார். மூன்றாவது காரியமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம என்ன பண்ணுவோம்? அதுதான் துதியின் உடை. துதி என்றாலே மகிழ்ச்சி இல்லையா? பல முறை நம்ம பார்த்துற துதின்னா என்னது? மகிழ்ச்சி. நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போடவே முடியாது. பரிசுத்த ஆவியானவரால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டோம். அதனால தான் இந்த துதியின் உடையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் தான் குமாரன் பெற்றார். ஏன்னா தேவன் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தார் என்று யோவான் ஸ்நானகன் சொல்வதை பார்க்கிறோம். அதுதான் 45ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இந்த துதியின் உடை, ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். எடுத்து வாசிக்க பார்க்கலாத சங்கீதம் 45:7. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இதுதான் துதியின் உடை. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றதும் நாம் நம்முடைய நிர்வாணம் மூடப்படுகிறது. ஏன்னா மனுஷன் பாவத்தை ஒத்துக்க மாட்டான் இல்லையா? ஆனால் பரிசுத்த ஆவியினர் உள்ள வந்துட்ட பிற்பாடு அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். என் பாடி லாங்குவேஜ் பாருங்க பார்க்கலாம். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஏனென்றால் தேவனே மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாள் நம்முடைய பாவங்களை அலசி பார்க்கிற அந்த ஒரு மகிமையான ஒரு காரியத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அவர் வந்து நம்மை மகிமைப்படுத்துகிறார். ஏனென்று சொன்னால் இதுதான் இந்த நான் பாவின்னு ஒத்துக்கவே முடியாது. நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆரம்ப ஸ்டேஜில். ஆனால் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாத்தின்னு போகாமல், இந்த பாவம் செய்ததுக்கு காரணமே நானே ஒரு பாவி. அது வந்து ராட்சசமான ஒரு பயங்கரமான காரியம் இல்லையா? நல்லா கவனிங்க. இந்த 2 ஸ்டேஜ் வந்து இந்த ராகாபுக்குள்ள எப்படி வெளிப்பட்டுச்சு? எடுத்து வாசிப்போம் மறுபடியும். ராகாபுக்குள்ள இந்த வஸ்திரத்தை எப்படி உடுத்தினார்? மறுபடியும் எடுத்து அந்த யோசுவா 2:10 வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினார் என்பதுதான் ஞானஸ்நானம். இப்போ இந்த அம்மா யாருக்குள்ள வந்துட்டாங்க? ஞானஸ்தானத்துக்குள்ள வந்துட்டாங்க. செகண்ட் ஸ்டேஜ் என்னது? ஞானஸ்நானத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஞானஸ்நானத்துக்குள்ள வருவது என்பதுதான் புது சிருஷ்டியாக தேவனுக்கு என்று. ஏன்னா கடல்ல மூழ்கி யாருன்னா வர முடியுமா? எல்லாம் சாவாங்க. அப்போ நீங்கள் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறீங்கப்பா. அப்போ செங்கடல் உங்களுக்கு பிளந்து வழி கொடுத்து, கடல் இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் தண்ணி அப்படியே மதில் போல நிற்குது. நீங்கள் வெட்டாந்தரை வழியாக நன்றீங்க. அப்போ உங்களுக்கு புது ஜீவன் உண்டாயிருக்குது. அப்போ இந்த அம்மா ராகாபுக்குள்ள அந்த புது ஜீவன் வந்தது ஞானஸ்தானத்தின் மூலமாய். ஆமேனா? ஞானஸ்தானத்தில் முதல் என்னது? ரட்சிப்பின் வஸ்திரம். ரெண்டாவது என்னது? ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துக்கு என்ன வஸ்திரம்? பலவர்ண அங்கி. மூணாவது என்னது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஆவிக்குரிய ரீதியில். அந்த மூணாவது நமக்கு என்ன வஸ்திரம் உடுத்துறாரு சல்மோன்? துதியின் வஸ்திரம், துதியின் உடை. ஆமேனா? இப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இப்போ பரிசுத்தான உள்ள வந்ததும் அடுத்த சொல்றாங்க பாருங்க. என்ன சொல்றாங்க? வாசிக்க பார்க்கலாம். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்த இந்த சீகோன் ஓகு என்பது ராட்சதர்கள், யானாக்கின் புத்திரர், ராட்சதர்கள்.
இவன் தான் ராட்சதன். நம்முடைய பெருமையை நம்ம விட்டு கொடுக்கவே முடியாது. நான் எவ்வளோ பெரிய நீதிமான்னு உள்ள சொல்லிக்கினே இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த ராட்சதரை சங்காரம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த சுயத்தை சங்காரம் பண்ணி நமக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். அப்போ இந்த அம்மாவுக்குள்ள இந்த துதியின் வஸ்திரத்தை சல்மோன் உடுத்துகிறார் 3வது ஸ்டேஜில். அடுத்தது 4வது ஸ்டேஜில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததுமே அவர் என்ன பண்ணார்? சத்தியத்தின் ஆவியானவர் இல்லையா அவர் கிருபையின் சத்தியத்தை நமக்கு உபதேசம் கொடுக்கிறார். கிருபையின் சத்தியம். சில பேர் பார்த்தீங்கன்னா கிருபைன்னு விடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சத்தியம் சத்தியம் சத்தியம்னு பேசுவாங்க. கிருபை என்ன பண்ணாதுன்னா சத்தியத்துக்கு நேராக நிற்காது. அதே மாதிரி சத்தியம் வந்து கிருபைகளை நிற்காது. ஏன்னாக்கா இது ரெண்டு வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு தப்பான உபதேசம். ஆனால் நம்முடைய தேவனுடைய உபதேசம் என்னன்னா கிருபையின் சத்தியம். கிருபையின் சத்தியம். தேவனுடைய கிருபை பெரியது. அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். அப்போ பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்து கிருபையின் உபதேசத்தை நமக்கு 4வதாக கொடுக்கிறார் இல்லையா? என்ன உபதேசம்? கிருபையின் உபதேசம். சொல்லுங்க, என்ன உபதேசம்? கிருபையின் உபதேசம். இந்த கிருபையின் உபதேசத்தில் நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நாம் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். என்ன கொள்கிறோம்? ஜெயங்கொள்ளுகிறோம். என்ன ஜெயங்கொள்ளுகிறோம்? இந்த ஸ்டேஜில் தான் தேவன் நமக்கு வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்தேசுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் நாங்கள் உபதேசம் பண்ணி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரே, அதுதான் கிருபையின் சத்திய உபதேசம். கிருபையின் சத்திய உபதேசத்தை 4வது ஸ்டேஜில், இந்த 4வது ஸ்டேஜில் நாம் வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு தேவனுடைய நோக்கமே குடும்பம். ஆமென் சொல்லு. தேவனுடைய நோக்கமே என்னது? குடும்பம் என்பதை அறிந்து கொண்டு நம்முடைய குடும்பத்தில் நாம் உத்தமமாய் வாழ்வதற்கு குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்துகிறோம். முன்னாடிலாம் குடும்பத்தாரை பகைத்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுமா இருந்துச்சு. உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் நம்முடைய மாம்சத்தை ஜெயித்து குடும்பத்தார் மேலே ஒரு பாரப்பட்டு குடும்பத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆக ஜெயங்கொள்ளணும். ஆக வெண்வஸ்திரம் தரித்து நடக்கணும்னா நல்ல உபதேசம் இருக்கணும். இன்னைக்கு சபையில் நாங்கள்லாம் உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டு செத்தவர்கள் இருக்கிறாங்க. உபதேசமே வேலை செய்ய மாட்டேங்குது. இதை தான் ஆண்டவர் சர்தை சபைக்கு சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கிற இந்த வெண்வஸ்திரம், இதுதான் 4வது ஸ்டேஜில் நமக்கு தேவன் வெண்வஸ்திரத்தை கொடுக்கிறார். எடுத்து வாசிக்க வேகமா. 4வது வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசி. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட ஏன்னா சில பேர் குடும்பத்தில் இருப்பாங்க. குடும்பத்தார் மேலேயே பார்த்தீங்கன்னா கசப்பு வச்சுன்னு இருப்பாங்க. மாமியார் மருமக பிரச்சனை, அப்புறம் வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி பிரச்சனை, அப்பா பிள்ளை பிரச்சனை. ஆனால் கிருபையின் சத்திய உபதேசம் உனக்குள்ள போனா தான் தேவன் என் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். என்னை இந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக என் குடும்பத்தை வைக்கிறார் என்கிற அந்த கான்செப்ட், அந்த ஒரு அந்த நிர்ணயம் அவர்களுக்குள்ளே வருகிறது. தொடர்ந்து வாசிக்கும் போது ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கிறேன். குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். தேவன் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். வீட்டை கட்டுகிறார். யாக்கோபின் தேவன் யாக்கோபுக்கு தான் சத்தியத்தை வெளிப்படுத்தினார். சத்தியம் என்பது பிரமாணம். பிரமாணம் என்பது எல்லைக்கு உட்பட்டிருக்கும். மனம் போன போக்கில் கணவன் ஒரு மூளை, மனைவி ஒரு மூளை, பிள்ளைங்க ஒரு மூளை, அந்த வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வேற ஒரு மூளை, அங்கே யாரும் ஆளுக்கு ஒரு மூளை, எல்லை இல்லாமல் ஓடுறது என்பது தேவனுடைய நோக்கம் இல்லை. அவருக்கு தேவை குடும்பம், வீடு. அதுதான் யாக்கோபின் சந்ததி. இந்த யாக்கோபின் சந்ததி சத்தியத்தின் சந்ததி. அவர் இரக்கத்தை ஆபிரகாமுக்கும் சத்தியத்தை யாக்கோபுக்கும் வெளிப்படுத்தினார். ஆக ஜெயங்கொள்ளுகிற ஒரு ஜீவன் என்னென்ன? குடும்பத்தில் சமாதானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக 4வது வஸ்திரம் என்ன வஸ்திரம்? வெண்வஸ்திரம். சொல்லுங்க. முதல் வஸ்திரம் என்ன? சரி, வஸ்திரத்தை மட்டும் சொல்லுங்க. முதல் வஸ்திரம் என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். 2ஆம் வஸ்திரம் பலவர்ண அங்கி. 3ஆம் வஸ்திரம் துதியின் வஸ்திரம். 4வது வஸ்திரம்
வெண்வஸ்திரம். வெரி குட். இப்போ ராகாப் என்ன செய்தாங்கன்னா தான் குடும்பத்தாரை ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அவங்க தான் குடும்பத்தாருக்கு கிருபையின் சத்தியத்தை சொல்லி அலங்கத்தின் மேல குடும்பமா மேல போயிட்டாங்க. நமக்கு ஒரு அப்பா உண்டு, நம்முடைய குடும்பத்தின் தலைவர் நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து என் குடும்பத்தின் தலைவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க என்ன பண்ண குடும்பமா மேல போயிட்டாங்க. அதை வசந்த வாசிங்க பார்க்கலாம். அலங்கத்தின் மேல குடியிருந்தாங்க இல்லையா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதே 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா புத்தகத்தில் 2வது அதிகாரம் அதில் என் சகோதரர் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என் தகப்பனையும் இல்லைனா 12 வாசி. இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரியும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு. அப்பனா அந்த அன்பு வந்து விட்டது. குடும்பத்தில் ஒரு பரஸ்பரம், ஒரு தெய்வீக அன்பு. என்னுடைய குடும்பத்தார், இந்த குடும்பத்துக்கு தலைவர் என் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. ஆமெனா. இந்த குடும்பத்தில் எங்க அப்பா என் தேவனா இருக்கிறார். அதனால தான் குடும்பத்தோட அலங்கத்தின் மேல கூட்டின்னு போயிட்டு தான் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினார்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு தான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், என் குடும்பம் எக்கேடு கட்டினா கெட்டு போகட்டும், பசங்க எப்படி போனாலும் பரவாயில்ல, எப்படின்னா ஏதோ குடும்பத்தோடு போனோம் வந்தோம் ஏதோ வாரம், அப்படி அல்ல. ஒவ்வொருத்தர் மேலே கண்களை வைத்தவளை விசாரிக்க வேண்டும், அவருடைய விசுவாசத்தை விசாரிக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ஒருவன் தன் குடும்பத்தை விசாரிக்காம போயிட்டான்னா அவன் அவிசுவாசத்திலும் கேடு கட்டவன்றாரு. குடும்பத்தை விசாரிக்கணும். நமக்குள்ள நம்முடைய பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களா, நம்முடைய பிள்ளைங்க நல்லா உபவாசிக்கிறாங்களா, நம்முடைய பிள்ளைங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்குது. பிள்ளைங்களை பற்றி யாருன்னா சொன்னாங்கன்னா அப்படியே இல்லை என் பிள்ளை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா சொல்கிறேன்னா பிள்ளைங்களை நம்ம நம்பணும். நம்புறது என்பது வேறு. ஆனால் அவர் தவறு செய்யும் போது அவரை கண்டிக்கிறதுக்கு மனம் வரணும். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. என்ன சுயநிதியில் விழுந்து போய்க்கிறாங்க நிறைய பேர். இன்னைக்கு பிள்ளைங்களை பற்றி என்ன சொன்னாலும் கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் 4வது ஸ்டேஜில் கிருபையின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய குடும்பத்தை நாம் என்ன செய்வோம்? ஆயத்தப்படுத்துவோம். வெண்வஸ்திரம் தரிப்பது என்பது ஒரு ஜெயஜீவியம். இந்த 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய், அந்த வசந்த வாசி போகலாம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசந்த வாசி. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள். அப்பா இருக்கிறாரு, சுத்தி மூப்பர் இருக்கிறாரு. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து. ஏன்னா இங்க கிருபையின் சத்தியத்தில் பூரணப்பட்ட குடும்பம் என்கின்ற அந்த ஒரு மகிமையான அன்புக்குள்ளே இவர்கள் பூரணப்பட்டார்கள். ஆக இந்த ராகாப் தான் குடும்பத்தாரை அங்கே மேல் வீட்டில் அந்த அலங்கத்தின் மேலே, அதுதான் ஒரு மனம். எங்க அப்பா எங்களுக்கு இருக்கிறார், அவருடைய பிள்ளைகள் நாங்கள். என் தேவன் கொடுத்த எங்க அப்பா, எங்க அப்பா கொடுத்த இந்த அப்பா, எங்க அப்பா கொடுத்த இந்த அம்மா இல்லையா, என் அப்பா கொடுத்த என் மனைவி, என் அப்பா கொடுத்த என் கணவன். இதுதான் குடும்பம். இதுதான் ஜெயங்கொள்ளுகிற வெண்வஸ்திரம். எத்தனை பேர் இன்னைக்கு வெண்வஸ்திரம் இருக்கிறது வீட்டில்? பிள்ளைங்க அப்பா அம்மா கீழ்ப்படியது கிடையாது. அப்போனா உங்களுக்கு என்ன வஸ்திரம் இல்லை? வெண்வஸ்திரம் இல்லை. அப்போ வெண்வஸ்திரம் வேணும்னா உன் குடும்பத்தில் அன்பு நிலைத்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வஸ்திரம் இருக்கு? முதல் வஸ்திரம் என்ன? ரட்சிப்பின் வஸ்திரம். 2வது வஸ்திரம் பலவர்ணங்கி. 3வது வஸ்திரம் துதியின் வஸ்திரம். 4வது வஸ்திரம் வெண்வஸ்திரம். ஆமேனா. அடுத்தது 5வது நமக்குள்ள என்ன நடக்குதுன்னாக்கா, வசனம் உள்ள வந்த உடனே வேறுபாட்டின் ஜீவியம், உலகத்தோட கலக்காம எல்லா சூழ்நிலை எங்கள் அப்பாவுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி 5வது நமக்குள்ள ரட்சிப்பில் என்ன நடக்குதுன்னா வேறுபாட்டின் ஜீவி. உலகத்தை விட்டு அப்படியே வேறு பிரிஞ்சிருவோம். ஆமேனா. உலகத்தை விட்டு வேறு பிரிகிற என்ன இந்த ஸ்டேஜில் தான் நமக்கு என்ன ஞானஸ்நான உபதேசம், அதாவது மரிக்கிற அனுபவம். முற்றிலுமாக இந்த மாம்சத்துக்கு நாம் மரித்து கிறிஸ்து இயேசுவை தரித்து கொள்ளுகிற அனுபவம் தான் இந்த வேறுபாட்டின் ஜீவியம். நம்முடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை நாம் தரித்து கொள்ளும் போது அந்த ஸ்டேஜ் நம்மனாக்கா எனக்கு இந்த உலகத்தில் எந்த பந்தமும் இல்லை, நான் பரதேசியும் திக்கற்றவனும் விதவையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன செய்யறன்னா ஞானஸ்நான உபதேசம் என்பது அவரோடு கூட மரிக்கிற அனுபவம். ஆக இதுதான் வேறுபாட்டின் ஜீவியம் நமக்குள்ளே ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால கோணலும் மாறுபாடுமான சந்ததியை விட்டு வேறு பிரிஞ்சு, ஆமென்,
நீங்கள் வேறு பிரிஞ்சு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் நிரூபித்து ஆக வேண்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன வஸ்திரத்தை தேவன் கொடுக்குறாருன்னா, கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 வாசிக்கும் போது கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரத்தை தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து நமக்கு கொடுத்தார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபேசியர் 5:25 வாசிங்க பார்க்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிட்டார். இப்ப முற்றிலுமாய் இந்த பழைய மனுஷனுக்கு செத்து போயிட்டு உபதேசத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுவோடு சிலுவையில் மரித்த அனுபவம், கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது, எந்த சூழ்நிலை என்னுடைய சுய லாபத்துக்காக எனக்கு லாபமாக இருந்தவில் எவைகளோ அவளை கிறிஸ்து நஷ்டம் என்று விட்டேன் என்ற அனுபவத்துக்குள்ள நாம் வருகிறோம். ஆமேனா. கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரம். இந்த வெண் வஸ்திரத்தில் கரை பட்டா அப்படியே தெரியும் இல்லையா? அந்த கரை என்பது உலகத்தோடு கூட உலகத்தினுடைய ஆசைகளுக்கு நம்முடைய மனதை செலுத்தும் போது கரைபடுகிறோம். ஆமேனா. திரை என்பது மடிப்பு. இப்போ வஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கரையோட அதை தோய்க்காம அதை பரிசுத்தப்படுத்தாம அப்படியே கசங்கின அந்த ஆடையை நம்ம உடுத்த மாட்டோம் இல்லையா? அதுவும் ஒயிட்லலாம் இருந்துச்சுனாக்கா அது அப்படியே தெரியும், அந்த மடிப்புலாம் அப்படியே தெரியும். அப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஜாக்கிரதையாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுகிறோம். அப்போது உலகத்தாலும் கூட கரைபடாதபடிக்கு தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் யாக்கோபு 1:27 சொல்றத போல திக்கற்ற பிள்ளைகளை விசாரிக்கிறதும் விதவையை விசாரிக்கிறதுமே தேவனுக்கு உலகத்தால் கரைபடாமல் இருப்பதே தேவனுக்கு முன்பாக மாசற்ற பக்தியா இருக்கிறது இல்லையா? அப்ப வேறுபாட்டின் ஜீவியம். அதே மாதிரி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஐக்கியம் ஏது, நீங்க இந்த உலகத்தை விட்டு ஓடி போயிடுங்கடா, ஓடி போயிட்டு தேவனுடைய பிள்ளையா உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்க. இதுதான் வேறுபாட்டின் ஜீவியம். இந்த வேறுபாட்டு ஜீவியத்தில் இருக்கும்போது தான் கரை திரை அற்ற பரிசுத்த வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். 5வது வஸ்திரம் என்ன வஸ்திரம்? கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரம். சொல்லுங்க, கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரம். வாய்த்தது ஃபுல்லா சொல்லுங்க. கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த ராகாபுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த அம்மா வேறு பிரிக்கப்பட்டு இவன் செய்யறதெல்லாம் விபச்சாரம். பல உலக அரசியல் இருக்கிறவங்கெல்லாம், பல தலைவர்களுக்கெல்லாம், பல ராஜாக்களுக்கு ஒரு உல்லாசபுரியாக இந்த எரிகோ இருந்திருக்கிறது. ஆனால் இந்த அம்மா மேலே போயிட்டு சணல் நூல் வஸ்திரத்தினாலே அவர் என்ன செய்யல என்றால் அவர் கைவேளை செய்கிறாங்க. இவங்க பார்த்து எல்லாம் சிரிக்கிறானுங்க, என்னடா இவங்க வேறு பிரித்தலின் ஜீவியம். ஆமேனா. அந்த அம்மாவுடைய வீட்டு மேலே, ராகாபுடைய வீட்டு மேலே ஒரு வேறுபாட்டின் ஜீவியம். அவங்க அந்த சணல் நூல் தட்டைகளுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க, சணல் தட்டைகள் அங்கே இருந்தது இல்லையா? அப்போனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீ ஒரு பாதையில், உலகம் ஒரு பாதையில் போகும், ஆனால் நான் போகிறது என் தேவனுடைய பாதையில் நான் போகிறேன். அப்போ இந்த அம்மா என்ன செய்திருக்கிறாங்க, ராகாப் என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா, வேறுபாட்டின் ஜீவியத்தில் நீ செய்கிற தொழிலை நான் செய்வதில்லை, நீ உடுத்துகிற வஸ்திரத்தை நான் உடுத்துவதில்லை, நீ கொண்டாடுகிற பண்டிகையை நான் கொண்டாடுவதில்லை, இந்த வேலையில் நிறைய பணம் கிடைக்கும், ஆனால் என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பணம் எனக்கு போதும், என்னை போஷிக்க வல்லமை உள்ளவர் சொல்லி வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ள போய் அவர்கள் தன் கைகளினாலே வேலை செய்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். புரிஞ்சு போச்சா? கரைதரையற்ற பரிசுத்த வஸ்திரம். உன்னதப்பட்டு 4:7 வாசிக்கும் போது, உன்னதப்பட்டு 4:7 வாசிங்களேன். என் பிரியமே, என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் உன்னில் இல்லை, கரைதிரை இல்லம்மா. ஆமென் சொல்லாமா? நீ வேறு பிரிஞ்சிட்ட, நீ வேறு பிரிஞ்சு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கல. நான் உலகத்தானா இல்லாதது இருக்குது போல இவர்களும் உலகத்தான் அல்ல என் பிதாவே. ஆமேனா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் வேறு பிரிஞ்சு நீ தேவனுடைய பிள்ளை என்பதை நீ நிரூபித்திருக்கிறாய். என் பிரியமே, உன்னில் ஒரு பொழுதும் இல்லை. கரை திரையற்ற பரிசுத்த வஸ்திரத்தை அவர் கொடுக்கிறார். ராகாபுக்கு அந்த சணல் நூல் தட்டை அவங்க வீட்டு மேலே இருந்துச்சு. அப்படியானால் அந்த வசனத்தை வாசிக்க, சணல் நூல் தட்டை நம்ம இந்த செய்திக்காக நம்ம அதை வாசித்தாகணும். வாசிப்பாக்கலாம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் யோசுவா 2 எத்தனை வசனம்? 6 வாசி. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே. ஆமா, சணல் தட்டை. அப்ப அந்த அம்மாக்கு ஏன் சணல் தட்டை மேல வச்சுக்கிறாங்க? எரிகோ பட்டணமே முழுக்க என்ன தொழில்?
விபச்சாரம். ஆனால் இந்த அம்மா வேறுபாட்டின் ஜீவியம், பரிசுத்த ஜீவியம், தன்னை தேவனுடைய மாசற்ற பிள்ளையாக தன்னை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படியானால் சல்மோன் அவர்களுக்கு, ராகாபுக்கு கரைதிரையற்ற பரிசுத்த வஸ்திரத்தை கொடுத்தார். ஆமேனா. அடுத்தது என்ன அப்படின்னாக்கா தெய்வீக சுகம். ஆறாவது என்ன நமக்குள்ள, ரட்சிப்புக்குள்ள தெய்வீக சுகம் நமக்குள்ளே வருகிறது. இந்த வேறுபாட்டின் ஜீவியம் நம்ம செய்தோம்னா இந்த சரீரத்தை குறித்த பயம் போயிடும். ஆமேனா, ஆமேனா. தெய்வீக சுகம். இப்போ சாப்பாடு மேலெல்லாம் நமக்கு மோகம் போகாது. ஒரு காலத்தில் பசியெலாம் தாங்க மாட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா உடலில் ஒரு சின்ன வியாதி வந்தவே அலறுவோம், டாக்டரு மருத்துவம்னு ஓடுவோம். ஆனால் அந்த சூனியத்தை விட்டு நம்ம தேவன் வெளியேற்றி ஒரு தெய்வீக சுகத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். என் ஆத்துமா இந்த மாம்சத்தை விட்டு வெளியேறி விட்டது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தெய்வீக சுகம் வந்தவர்கள் மட்டும்தான், இதுதான் முக்கியமான ஸ்டேஜ். இந்த தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒவ்வொரு மனுஷனும் மாம்சத்தில் விழுந்து போயிருக்கிறான். நம்ம கவனிக்கிறீங்களா? மாம்சம் எனக்கு, நான் எனக்குன்னு இருக்கும். இந்த தெய்வீக சுகத்தை, இந்த உடம்பை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டார்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும், தன் சகோதரர்களுக்காக பலியாவார். இந்த டெஸ்ட்டில் தான் நம்ம பாஸ் பண்ணணும். உன் சகோதரன் மேலே ஒரே ஒரு எல்லளவு கசப்பு, உன் குடும்பத்தார் மேலே உன் மனசுக்குள்ள அந்த கசப்பான வேறே இருக்காது. இப்போ நீ என்ன செய்வேன்னா, இந்த தெய்வீக சுகம் உடையவர்கள் தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுப்பார்கள். இந்த ஸ்டேஜில் தான் கர்த்தர் நம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் தான் சல்மோன் பிரபு, ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஸ்டேஜில் தான் மகிமையான பரிசுத்தமும், அதாவது மகிமையான மெல்லிய வஸ்திரம். நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. எது நீதி என்றால், தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்புதான் நீதி. என் சகோதரனாகிய கிறிஸ்து இயேசு என்னை மீட்கிறதுக்காக தன் ஜீவனையே கொடுத்ததனால தான் அவருக்கு மகிமையின் வஸ்திரத்தை உடுத்தி கர்த்தர் அவரை மகிமையிலே அவர் தம்முடைய வலது பரிசிலே உட்கார வைத்திருக்கிறார். இந்த தெய்வீக சுகம் என்பது தன்னுடைய அந்த 100% செல்ஃப் செத்து போயிருக்கும். நான் எனக்கு சாப்பாடெல்லாம் கூட, சாப்பாடில் ஒரு அளவு இருக்கும், தூக்கத்தில் ஒரு அளவு இருக்கும். என் சகோதரனுக்கு இப்போ நான் ரெடியாக இருப்பாங்க, போர் வீரர்களாக ரெடியாக இருப்பாங்க. நான் இப்போ என் குடும்பத்தாருக்கு நான் இப்போ என்ன வேலை செய்யணும், அல்லது என்னை தேடி வர ஒரு மனித ஆத்துமாவுக்கு என் தேவன் கொடுக்கிற என் ஆத்மா, என் சபையாருக்கு, என் கிராமத்தாருக்கு, அல்லது நான் வேறு எங்கேயோ இருக்கும்போது என் சகோதரர்களுக்கு நான் என்ன வேலை செய்யணும், ரெடியாக இருப்பாங்க. இந்த சரீரத்தை அப்படியே சிதைத்து பலியாக ஒப்பு கொடுப்பார்கள். நீ போய் துணியை ஊற வச்சுட்டேன், நீ போய் துணியை தோய். இல்லை எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, நீ போய் தோய். சாமான் அங்கே போயிட்டு தூக்கி போட்டு ரொம்ப நேரமாக கிடக்குது, நீ போய் சாமான் தேய். இல்லை நீ போய் சாமான். இப்படி அந்த சண்டை பிரச்சனையே இருக்காது. தெய்வீக சுகம். இந்த தெய்வீக சுகத்தில் இந்த நேரத்தில் அந்த டேப்லெட் எடுக்கிறது, மருத்துவர்கிட்ட போய் நிற்கிறது, அதெல்லாம் இல்லாமல் கர்த்தாவே என் ஜீவனை உனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். 100% இந்த மாம்ச, இந்த உலக, இந்த பிசாசு இருந்து பூர்ணமாக ஜெயங்கொண்ட ஒரு ஜீவியம். இந்த ஸ்டேஜில் தான் அவர் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை கொடுக்கிறார். இதுதான் ராஜாவை ஆக்கிட்டார், அதாவது ராணி ஆக்கிட்டார். நான் ராஜா, உன்னை நான் முழுசாக உன்னை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று கைப்பிடித்து விடுகிறார். நீ என் மனைவி என்று சொல்லி மணவாளனாகிய சல்மோன் சந்தோஷப்படுகிறார். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஏன்னா அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணிவிட்டால். அந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். எடுத்து வாசி, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசி. வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமான நீதிகளை. என் சகோதரனுக்காக என் ஜீவனை கொடுப்பேன். ஆமேனா? ஏன் என் பிதா எங்க அப்பாவா ஆயிட்டார்ன்ற ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை, ஒரு பரிபூர்ண ரட்சிப்பு.
ஆமேனா, பெரியவங்களுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்பு வந்துடும். இந்த ஸ்டேஜில் தான் என் தேவன் கொடுத்த எங்கள் அப்பா, என் தேவன் கொடுத்த எங்கள் அம்மா, என் தேவன் கொடுத்த என் மனைவி, என் தேவன் கொடுத்த என் கணவன், என் தேவன் கொடுத்த என் பிள்ளைகள், என் தேவன் கொடுத்த என் சகோதரர்கள், அந்த கான்செப்ட் வந்து ரெடியாக இருப்பாங்க. நான் எப்படி அவர்களுக்கு நான் உதவி செய்யலாம்? ஆமேனா, கரெக்ஷன் பண்ணிக்கினே இருப்பாங்க. இவங்க ஊழியத்துக்கு பாருங்க, மாம்சத்தில் ஊழியம் செய்கிறதுக்கும் ஆவியில் ஊழியம் செய்யறதுக்கு வித்தியாசம் சொல்கிறேன் பாருங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தருக்காக தேவனுக்காக நான் ஊழியம் செய்ய, சகோதரர்களுக்கு நான் நன்மை செய்யணும், எல்லாம் வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யும்போது ஒரு ஊழியக்காரன் வந்து இது இல்லைம்மா இதை கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ எனக்கு பெருமை, என்னை பெருமைப்படுத்தாமல் நான் செய்கிற வேலையை குறை சொல்கிறாங்களே, அதோடு அந்த வேலையை செய்ய அந்த பக்கமே திரும்ப மாட்டாங்க, போய் தூரம் நின்றுவாங்க. இது பொல்லாத ஆவி. ஆனால் இது கரெக்ஷன் தப்பு. அப்படியா, எந்த தலை மிஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து சொல்லுங்க, ஏன்னா என் தேவனை நான் ஊழியம் செய்யணும். தன்னை கரெக்ஷன் பண்ணிக்கிற ஒரு மகிமையான ஒரு நேரம் இது. ஐயோ தவறு ஏற்பட்டுச்சா உடனே கரெக்ஷன் ஆவாங்க. இதுதான் பேதுரு தவறு செய்யும் போது உடனே மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுகிற அனுபவம். ஆனால் யூதாஸ்காரியத்தின் அனுபவம், நான் எப்படி இதை தப்பா செய்யலாம், நான்டே செத்து போயிடுவாங்க. இதான் ஊழியத்தில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இவங்க மாம்சத்தில் இவங்க பெருமைக்கு செய்கிறாங்களா அல்ல தேவ மகிமைக்கு செய்கிறாங்களா? ஏன்னா அந்த சகோதர ஸ்நேகம் இந்த ஸ்டேஜ் தான் உயிரையே கொடுக்கணும், அதுதான் முக்கியம். தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிதான அன்பு வேறு ஒன்றும் இல்லை. சாத்தானே எனக்கு பின்னாக போ சாத்தானே அப்படின்னு பேதுருக்கிட்ட சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் ஆண்டவரை நீங்கள் மறிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு பேதுரு சொன்னதும், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னால் கூட கம்மு நிற்பார் பேதுரு. ஆனால் என் சிநேகிதனே நீ என்னத்துக்குப்பா வந்துக்கிறன்னு கேட்டால் கூட ஓடி போய் காட்டி கொடுத்துருமா இவன். ஏன்னா இது பொல்லாத ஆவி, இது நடிக்கும். இந்த மாதிரி இந்த 7 சுபாவமே நமக்குள்ள இருக்கிறதா மாதிரி நடிக்க வைக்கும் அந்த வீழ்ந்து போன ஆவிகள். அதெல்லாம் ஜெயிக்கிறது தான் கிறிஸ்துவின் ரத்தம். புரிஞ்சு போச்சா? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஆமேனா, எப்போ தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை உண்டாக்கணும். இப்போ யோசேப்பு காவல் கிடங்கில் இருக்கிறார். இப்போது உலகத்தில் இருக்கிற சகோதரர்கள்லாம் சக போறாங்க, ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அந்த நேரத்தில் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி அவர் ரிலீஸ் பண்ணி பார்வோன் என்ன செய்கிறார், யோசேப்புக்கு மெல்லிய வஸ்திரத்தை உடுத்தி ராஜாவாக உட்கார வைக்கிறார். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? ஆமேனா, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்றோம்னா, கிறிஸ்துவுக்கு மணவாட்டி கிறிஸ்து நம்மை கைப்பிடிக்கிறார். எப்பொழுது? உன் சகோதரனுக்காக. அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவர்கள் உன் பக்கத்தில் இருக்கிற உன் தேவனுடைய சகோதரர்கள், அவங்களுடைய பாவத்தில் நீ என்ன தான் பாவத்தை உணரணும். முதல்ல உன் கண்ணில் இருக்கிற தூணை பாரு, பின்னாடி உன் சகோதரர்கள் துரும்ப பார்ப்பான்னு சொல்கிறார். இந்த ஸ்டேஜில் யாரு மேலே எந்த கசப்பும் இருக்காது. தன் சகோதரனுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு மாபெரும் அன்பு. யோசேப்பு இந்த ஸ்டேஜில் தான் மெல்லிய வஸ்திரம் யோசேப்புக்கு உடுத்தப்பட்டது, வெண்மையான மெல்லிய வஸ்திரம். இந்த மெல்லிய வஸ்திரம் தான் ராஜாக்கள் உடுத்துகிற வஸ்திரம். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா இல்லையா? ராஜாக்கள் உடுத்துகிற வஸ்திரம் தான் இந்த மெல்லிய வஸ்திரம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ இவங்க மனைவி ஆயிட்டா, ராஜாவுக்கு என்ன ஆயிட்டா, இவ மனைவி ஆயிட்டா. சபை ராஜாவுக்கு மனைவி ஆயிட்டா. ஏன்னா தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறாள். தன் சகோதரனுடைய தேவைகளை உணர்ந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு ஆராய்ச்சி பண்ணி, இப்போ அவங்களுக்கு என்ன தேவையா இருக்குது, எந்த நேரத்தில் என் வீட்டுக்காரர் சாப்பிடுவார், என் வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும், என் வீட்டுக்காரருடைய துணியை எப்போ துவைக்கணும் கேட்குற மாதிரி இருக்காது. அங்கே என் மனைவிக்கு இப்போ என்ன தேவை, என் மனைவி இந்த நேரத்தில் என்ன விரும்புவாங்க, அவங்களுடைய உணர்வுகளை இவங்களுக்கு உணர்வில் கலந்துருக்கும். ஏன்னா கிறிஸ்து உள்ளே இருக்கிறார். அங்கே போய் கேள்வி கேட்குற மாதிரி இங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா தன் சகோதரன் ஜீவனை கொடுக்குற அன்பு. அப்போ இந்த முழு உலகத்துக்கும் ஜீவனை கொடுக்கணும்னா யோசேப்பே இப்போ நீ என்ன பண்ணி அவனை மெல்லிய வஸ்திரம் தரிக்கணும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 41 இந்த யோசேப்புக்கு இந்த மெல்லிய வஸ்திரத்தை கொடுப்பார்கள். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எந்த வசனம்? 41 வாசி முதல்ல இருந்து. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி நாம் சந்தோஷப்பட்டு கலி கூர்ந்து அவருக்கு தூசல் தகடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவர் யாரு? ராஜாதி ராஜா. ஆமேனா, அவருக்கு கல்யாணம் வந்துருச்சு. ஆட்டுக்குட்டியானவர் இந்த மணவாட்டினுடைய கையை பிடிக்கிறார். ஏனென்றால் ஏன் மனைவி ஆக்கி கொண்டார்? தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற நீதி அவளுக்குள்ளே உண்டு. ஆமேனா, முதலாவது தேவ அன்பு.
தேவனுக்குள்ள மனித அன்பு நீதி. மனிதனுக்காக நம்முடைய ஜீவனை பிரயாசத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து வாசிக்கும் போது, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, பொன் சரப்பணி, மெல்லிய வஸ்திரம்னாவே சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஆமேனா. இப்ப என்ன ஆயிடுறாங்கன்னாக்கா, நீ தான் தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி பார்வோனுடைய ரதத்தில் ஏற்றி இந்த முழு உலகத்துக்கும் இவர்தான் ராஜா என்பதை காண்பிக்கிற ஒரு மகிமையான அனுபவம். நம்முடைய சல்மோன், ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய சல்மோன் ராகாபை எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொண்டார் தெரியுமா? வேவுக்காரர்கள் 2 பேர் நேராக போகிறாங்க. அவங்க எரிகோவுக்குள்ளே போனதும் கையில் ஒன்றுமே இல்லை. எந்த வீட்டு எப்படிப்பட்ட ஆட்கள் உனக்கு வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அங்கே எந்த குடும்பத்தில் போக போகிறீங்க, நீங்கள் விபச்சாரத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் இவர்கள் பரிசுத்தவான்கள், நாங்கள் அதுக்கு வரல. அப்போனா எதுக்கு வர? இதுக்காகத்தானே இங்கே உள்ளே வருவாங்க. ஆமேனா. எப்படி கண்டுபிடிச்சாங்க? இவங்க வேவுக்காரங்கன்னு தெரியுது. வேவுக்காரனை வேஷம் போட்டுன்னு போவாங்க. 2 பேர் உள்ளே போகிறாங்க. இந்த 2 பேர் யாராக இருக்கலாம் என்று சொல்லி யூத வரலாற்று ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா, ஒன்று காலேபு, இன்னொன்று பினகாசா இருக்கணும். ஏன்னா காலேபு தான் நல்ல செய்தியை கொண்டு வந்தவர். மோசே அனுப்பின போது வேவு பார்த்து நல்ல செய்தியை கொண்டு வந்தவர். இன்னொன்று தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டி பிலேயாமனுடைய உபதேசத்தினாலே இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்யும்படிக்கு மோவாபிய அம்மோனிய ஸ்திரீகளோட விபச்சாரம் செய்த போது இந்த பினகாஸ் எழுந்து போய் ஈட்டி எடுத்து ஒரே குத்தி தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டின பரிசுத்தவான்கள். ஆக இந்த 2 பேர் தான் யோசுவா அனுப்பினார் என்று சொல்லி ஒரு பாரம்பரியம், அதாவது ஒரு அவர்களுடைய ஓரல் தோரால எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, போகும்போது அவங்க விசாரிக்கிறாங்க. உள்ள போன என்ட்ராயிட்டாங்க. போனால் எங்களுக்கு பேபான்னு முழிக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சல் இதை முடியல. அப்போ பார்க்கும்போது ராகாபை குறித்து கேள்விப்பட்டு இவங்க மேலே போனதும், ராகாப் தன் சகோதரனுக்காக தான் ஜீவனை கொடுத்தார்கள். ஆமேனா. மேல் வீட்டில் கொண்டு போய் சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து அவங்களை பாதுகாக்கிறாங்க. மேல் வீட்டு அறையில் தன் சகோதரர்களோடு எங்க அப்பா என்கின்ற அந்த சமூகம் இந்த அம்மாவுக்குள்ளே வருகிறது. தன் சகோதரர்கள் ஜீவனை கொடுத்தார்கள். எத்தனை சந்தோஷமா இருக்குது. ராகாபுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை அப்படியே வருகிறது. ஒரு வேளை இவங்கெல்லாம் செக் பண்ணி இவங்கள மேலே போகவே விடவில்லை. அந்தளவுக்கு தேவ பிரசன்னம் இந்த அம்மாவுக்குள்ள, ராகாபுக்குள்ள. இப்போ அவங்க பாவி அல்ல, பரிசுத்தவான்களாக சல்மோனுக்கு மனைவியாக்கப்படுகிற அனுபவம். இதுதான் பயங்கரமான ஒரு மகிமை. இப்போதான் ஒரு பயங்கரமான முத்திரை. அந்த சிவப்பு நூல் கயிறினாலே அவள் இறக்கி விடுகிறார்கள். நமக்கு எல்லாம் ரட்சிப்பு இந்த சிவப்பு நூல். என் இயேசு ராஜாவுடைய மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த மகிழ்ச்சியோடு சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். இந்த அலங்கார வஸ்திரம் இந்த சீயோனுக்கு புகழுக்கு உடுத்தப்படுகிறது. இவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்முடைய சல்மோனாகிய நம்முடைய கர்த்தர் நம்முடைய கரம் பிடிக்கிற ஒரு மகிமையான ஒரு நேரம் இது. எது? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அதை வாசிக்க பார்க்கலாம். இந்த சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை அங்கே எப்படி இவங்க பெற்றுக்கொண்டார்கள்? யோசுவாவின் புத்தகத்தில் அவங்க மேலே 2ஆம் அதிகாரத்தில் மேலே கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? அவங்கள மறைத்து பார்க்குறாங்க. வாசிக்கும் 6ஆம் வசனம் மறுபடியும். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தார். ஆமா, இப்ப ஜீவன் உண்டாயிருச்சு. ஆமேனா. இந்த அம்மா நீதி செய்தாங்க, ஜீவன் உண்டாயிருச்சு. இந்த அம்மாக்குள்ள நித்திய ஜீவன் வந்து விட்டது. உடனே சொல்ற, ஒருவேளை வந்த அந்த போர் சேவகர்கள், எரிகோவின் போர் சேவகர்கள் போய் மேலே போயிட்டு விசாரணை பண்ணி கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்த அம்மா தலை என்ன இருக்கும்? வெடி போட்டிருப்பாங்க. அப்போ தன் ஜீவனை அவர்கள் பணைய வைத்த தன் சகோதரர்களுக்காக, இவர்கள் என் பிதாவின் பிள்ளைகள், இவர்கள் என் பிதாவின் பிள்ளைகள், இவருடைய உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுப்பேன். ஏமா கவனிங்களா? எவ்வளோ பெரிய மகிமை இந்த நேரத்தில். என்னது? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். இந்த அம்மா கேட்குறாங்க, நான் உங்கள் ஜீவனை காப்பாற்றினல்ல, நீங்கள் எங்கள் ஜீவன், எங்கள் குடும்பத்தோட ஜீவனை காப்பாற்ற வேண்டும். அப்படின்னா இந்த உனக்கு ஒரு பரிபூர்ணமான அவருடைய பரிசம், அவருடைய ஜீவன் உனக்குள் இருக்குது. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. இந்த சிவப்பு நூல் கயிறுகள் எங்களை இறக்கி விடுறல்ல, இந்த ஜீவன் இவருக்குள்ளே இருக்கிறது. இதெல்லாம் வாசித்து காட்ட முடியும் டைம் இல்லை. நீங்கள் வீட்டில் படிச்சிங்க. இதெல்லாம் நம்ம தியானம் பண்ணிட்டோம். ஆமேனா. 2022 ஸ்டேஜிலெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக இதெல்லாம் தியானம் செய்திருக்கிறோம். அந்த குறிப்பெல்லாம் இருக்குது. நேற்றுலாம் கூட அந்த குறிப்பில் எடுத்து பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். ஆமேனா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக. அப்படியானால்
இந்த தூதர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார், உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ள அவருடைய உயிர் இருக்கிறது, அவர் இரத்தத்தின் வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. இந்த சிவப்பு நூல் கயிறு உன்னை காப்பாற்றும். நீ கிறிஸ்துவுக்கு மனவாட்டி, நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டாய். ஆமென் சொல்லாமா? அப்போ சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி ஆகிய இந்த ராகா பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் சொல்லாமா? எவ்வளவு பெரிய மகிமை இல்லையா? ஆமேனா? இந்த சகோதர ஸ்நேகத்தில் சபை பூர்ணப்பட்டுச்சுன்னாக்கா வருகையில் போயிடும். அவர் மத்திய ஆகாயம் வரைக்கும் வருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படியே கொண்டு போய் அவர் கைப்பிடிக்க வைப்பார். எத்தனை சந்தோஷமா இருக்குது. இப்போ அப்படின்னா மறுபடியும் சொல்லுங்க போல, இந்த 6 வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரம் 2 பலவர்ணங்கி, 3 துதியின் வஸ்திரம், 4 வெண் வஸ்திரம், 5 கரைதிரையற்ற பரிசுத்த வஸ்திரம், 6 சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஆமேனா? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். இப்போ கை பிடிச்சிட்டாரு. இப்போ 7ஆவதாக சித்திர தையலாடை. இப்போ பக்கத்திலே சிங்காசனம் போட்டு உட்கார வச்சுட்டாரு, ஆளுகை செய்யறதுக்கு. ஏன்னா இதுதான் பூரண பரிசுத்தமாகுதல். நல்லா கவனிங்க. 6வது நம்ம ரட்சிப்பில் நமக்கு என்ன வருது? பூரண பரிசுத்தமாகுதல். தேவனுடைய நீதி நியாயங்களை பரிபூரணமாய் நாம் அறிந்து கொண்டோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய நீதி நியாயங்களை பரிபூரணமாய் அறிந்து கொண்டு சித்திர தையலாடையை நம்முடைய சல்மோன் நமக்கு தரிப்பித்து, இவள் என் ராணி, இவள் ராஜாத்தி, இவள் ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறாள். சித்திரம், அந்த சித்திரம் என்ன, அந்த வஸ்திரத்தில் என்ன சித்திரம் இருந்தது என்பதை நாம் பார்க்கணும் இல்லையா? இப்போ வாசி மறுபடியும் அந்த சங்கீதம் 45 எடுத்து வாசிங்களேன். 45ஆம் சங்கீதத்தில் இப்போ ராஜாவுடைய பக்கத்திலேயே இந்த ராணி சித்திர தையலாடையை தரித்திருக்கிறாள். தொடர்ந்து வாசி 9லிருந்து. ஏற்கனவே வாசித்தானே, வேகமாக வாசிங்க. என் நீதியை விரும்பி இல்லம்மா, 45:9. உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓப்பிரன் தங்கம் அணிந்தவளாய், இப்போ பயங்கரமான அலங்காரமாய் ராஜ வஸ்திரமாய் இந்த சித்திர தையலாடைய தரித்தவளாய் உமது வலது பரிசத்தில் நின்றால் நிற்கிறாள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்போது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். தீர்க்குமாரத்தி காணிக்கை கொண்டு வருவாள், ஜனங்களின் ஐஸ்வர்யவான்களும் உன் தயவை நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகை நீதி. இந்த பொற்சரிகை என்பது நீதியும் அர்த்தம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டாள். அவள் தாங்க முடிஞ்சு வச்சுங்க. ராஜா என்னென்னைக்கும் சியோன் பர்வதத்தில், சியோனிலே அவர் சதா காலமும் அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய வலது பக்கத்தில் இந்த சித்திர தையலாடை தரித்தவளாய் அவள் கொண்டு வரப்பட்டாள். இந்த சித்திர தையலாடை என்பதுதான் ராஜகுமாரத்தி. ஆமெனா? அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது, இந்த இஸ்ரவேலே, நான் உனக்கு சித்திர தையலாடை தரித்தேண்டி, உன் ராஜ பெருமை பல தேசங்களுக்கெல்லாம் பறந்து போச்சு, எனக்கே துரோகம் பண்ண அப்படின்னு கேட்பார். எசேக்கியேல் 16 தானே, எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 16 எடுத்துங்க. அங்கே கேட்பார் போல, இந்த சித்திர தையலாட்ட ராஜவஸ்திரம். வேகமாக எடுத்து வாசிங்களேன். எசேக்கியேல் 16, அதில் எந்த வசனம் தெரியுமா? 16:10 வாசி. சித்திர தையலாடையை உனக்கு உடுத்தி, சாயம் தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து. இப்போ பார்த்தா நல்லா செம்ம அலங்காரம், பயங்கரமான டெக்கரேஷன் பண்றத மணமாட்டியை. தொடர்ந்து தீர்த்த பாதரட்சைகளை உனக்கு தரித்து, கட்ட மெல்லிய எல்லாம் உள்ள வந்துரும். இந்த 7 வஸ்திரமும் உள்ள வந்துரும். இதுல வாசிக்க பார்க்கலாம். மூடிக்கொள்ள பட்டு சால்வையை உனக்கு கொடுத்து, உன்னை ஆபரணங்கள் அலங்கரித்து, உன் கைகளில் கடகங்களையும் உன் கழுத்தில் சரப்பணியும் போட்டு, உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதணியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்திருக்கிற தேவன். ஆமெனா? அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவை பட்டு சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் ஸ்லாக்கியம். இதுதான் சித்திர தையலாடை. கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? இந்த சித்திர தையலாடையினுடைய ரகசியம் என்ன தெரியுமா?
ஆமென். அழகாய் இருக்கிறாள். காரணம், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்ற ரகசியத்தை புரிந்து கொண்டு அவர் உடம்பெல்லாம் சித்திரம் தீர்க்கப்பட்டது. என் ஆண்டவராகிய என் சல்மோனுடைய உடல் என்னை ஆவியாயிருக்கிற என் தகப்பனண்டையில கொண்டு போய் சேர்ப்பதற்காக என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உடல் சித்திரம் தீர்க்கப்பட்டது. அவர் உடம்பெல்லாம் காயம், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்கின்ற பூரண நீதி உள்ளவளாய் அவள் பரிபூரண அவள் பூரண பரிசுத்தமாகுதலுக்குள்ளே அவள் கொண்டு வரப்பட்டாள். ஏனென்றால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடல் சித்திரம் தீர்க்கப்பட்டது. அதனால்தான் அவர் ராஜாதி ராஜாவா என்றென்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய உடல் என்ன தீர்க்கப்பட்டது? சித்திரம் தீர்க்கப்பட்டது. இவரே என் புருஷன், இவரே நீதிமான், இவரே நீதிபரர் என்பதை அறிந்தவள் தான் இந்த மணவாட்டி, இந்த ராகாப். அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், நம்ம வாசித்தோம், ராகாப் சல்மோனிடத்தில் அவள் என்ன சல்மோன் ராகாபிடத்தில் போவாசை பெற்றெடுத்தான் அப்படின்னு சொல்ல குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டு நித்திய சுதந்திரத்தை, நித்திய ராஜ்யத்தை இந்த ராகாப் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் அந்த ராகாப் இஸ்ரவேலிலே அவள் குடியிருந்தாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவருடைய உடல் சித்திரந்தீர்க்கப்பட்டது. எடுத்து வாசிக்க பார்க்கலாம் சகரியாவின் புத்தகத்தில். சகரியாவின் புத்தகம், அதில் நம்முடைய ஆண்டவருடைய உடல் எப்படி சித்திரந்தீர்க்கப்பட்டது என்பதை எந்த வசனம் தெரியுமா? 6வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்களேன். அதில் அந்த ஒரு வசனம் ஒன்று வரும், அவருடைய உடல் சித்திரம் தீர்க்கப்பட்டது என்று சொல்லி. 8 வாசிப்பாங்களா? 3:8 வாசிமா. 3:8 சகரியா 3:8. இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷர், இவர்கள் அடையாளமா இருக்கிற புருஷர் இதோ கிளை எண்ணப்பட்டவராக என் தாசனை நான் வர பண்ணுவேன். என் தாசன் என்று தேவன் சொல்லுகிறார், அது குமாரன். அப்புறம் இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி. யார் மேல? அந்த கல். அந்த கல் யாரு? தேவனால் அங்கே புடமிடப்பட்ட, தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீயோனில் வைக்கப்பட்ட மூளைக்கல். இந்த கல்லை நான் சித்திர வேலையை நிறைவேற்றுவேன், இந்த உடலை அந்த கேடு அடைய செய்வேன். இந்த கல் தான் இவர்கள் எல்லாரையும் மீட்கிற மீட்பின் கல். அப்போ இந்த சித்திர தையலாடை என்பது என் தேவன் ஆவியா இருக்கிறார், பாவியாய் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற என்னை மீட்க வேண்டுமேயானால் என் பாவங்களுக்காக அவர் உடலில் சித்திரம் வரையப்பட வேண்டும், அவர் உடம்பெல்லாம் காயம் இருக்க வேண்டும். இதுதான் இந்த மணவாட்டி, இந்த ராகாபனுடைய பரிபூரணம். அவரே என்னுடைய மணவாளன், எனக்காக ஜீவனை கொடுத்தவர் என்பதை இந்த ராகாப உணர்ந்தவர்கள் சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்து நீதி செய்கிறாள். வேதத்தை பரிபூர்ணமாய் அறிந்தவள், வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் அவள் கையில் இருக்கிறது. அவள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறாள். எத்தனை சொல்றது புரியுது? வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம் நீதி செய்கிற, தன்னுடைய ராஜாவுக்காக நீதி செய்கிற நீதியை பரிபூர்ணமாய் அறிந்தவளாய், அவள் பரிபூர்ணப்பட்டவளாய். சித்திரம் என்பது இமேஜ். அந்த ட்ரெஸ்ஸில் படங்கள் இருக்கிறது. அது என்ன? கிறிஸ்துவினுடைய காயங்கள். அவர் ஏன் இப்படிப்பட்ட காயத்தை பட்டார்? அவர் என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன். அவர் உடம்பெல்லாம் சித்திரம் இருக்கிறது. அந்த சித்திரம் நான். என் பாவத்தை மீட்டெடுத்த என் மீட்பர் அவர், என் ஜீவன் அவர் என்கின்ற அவருடைய பாடுகளுக்கு அவர் பங்குள்ளவளாக இவள் தம்மை ஒப்பு கொடுத்தாள். அந்த நீதியை இவள் அறிந்து கொண்டாள், வேதத்தை அறிந்து கொண்டாள். அதனால்தான் சல்மோன் சித்திர தையலாடையை, அதாவது ராஜவஸ்திரம்,
இந்த சல்மோனாகி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சியோன் பர்வதத்தில் இந்த கல்லை நான் வைத்திருக்கிறேன், அந்த சியோன்லே ராஜா கொலுவிருக்கிற அந்த கொலு மண்டபத்தில் உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாள். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்தவளாய் ராஜாவுக்கு முன்னே போனால் ராஜா செங்கோலை நீட்டினார். ஏனென்றால் இவர் உடம்பில் இருக்கிற சித்திரம் அவளுடைய ஆடையாக இருக்கிறது. கரங்கள் சொல்லாமா, அவளே என்னுடைய மணவாட்டி, அவளே என்னுடைய மனைவி. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அவருடைய மனைவியாக இந்த பூமியிலே வாழ்ந்தால். இதோ நாம் சந்தோஷப்பட்ட கலிகூர்ந்தவர்கள் துதி செலுத்த கடுவோம். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி, அவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் அவருடைய மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் வா. இதன் அலங்கார வஸ்திரம், தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட அந்த மணவாட்டியினுடைய வஸ்திரம். இதுதான் பரம எருசலேம், சியோன் எருசலேம் என்ற மகிமை. எஸ்தரின் புத்தகத்தை வாசிக்கலாம். இந்த சித்திர வேலை புரிஞ்சு போச்சா? சித்திர வேலை எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எஸ்தரின் புத்தகம் 5:1 வாசிங்க வேகமா. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு, ராஜ வஸ்திரம் என்ன வஸ்திரம்? சித்திர தையலாடை. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? ஆமென் சொல்லாமா. ராஜவஸ்திரம் என்னது? சித்திர தையலாடையை தரித்தவளாய் ராஜ அரண்மனைக்கு உள்முற்றத்தில், ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானத்துக்கு எதிரே வந்து நின்றால். ராஜா கொலுவிருக்கிற ஸ்தானம் சியோன் பர்வதம், உன்னதம், பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசம். அங்கே ராஜாதி ராஜாவாகிய நமது ஆண்டவர் வீற்றிருக்கிறார். மணவாட்டி ராஜவஸ்திரம் தரித்தவளாய், சித்திர தையலாடை தரித்தவளாய் அங்கே போகிறார். ராஜா தன்னுடைய செங்கோலை காண்பிக்கிறார். காரணம், என்னுடைய உடம்புல இருக்கிற சித்திரம் அவருடைய வஸ்திரமாக இருக்கிறது, அவருடைய நீதியாக இருக்கிறது. ஆமெனா. இயேசு கிறிஸ்துவின் மேலே வந்த ஒவ்வொரு காயத்துக்கும், அவர் பட்ட பாடுகளுக்கும் நிந்தைக்கும் இவள் பொறுப்பேற்றுக் கொண்டாள். நான் பாவி, நான் நிர்வாணி என்று தன்னை ஒத்துக்கொண்டால் அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து ராஜகுமாரத்தியாக உட்கார வைக்கிறார். இந்த அலங்காரம் நம்மை சாந்த குணமுள்ளவர்களை அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் தான் ஒத்துக்கொள்ளுவார்கள். ஆனால் கிர்ஜிக்கிற சிங்கம் போன்றவர்கள், நான்லாம் பாவி அல்ல, என்னை எப்படி நீ குற்றப்படுத்தலாம், என் குறையை நீ எப்படி சொல்ல, கர்ஜிப்பார்கள். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் ஆட்டுக்குட்டியை போல நான் ஒரு பாவியா இருக்கிறேன் ஆண்டவர்கள் சொல்லி சல்மோனுடைய சமூகத்தில் வந்து நிற்பார்கள். சல்மோனே, என் ரட்சகரே, என்னை ரட்சியும் என்று சொல்லி அந்த சாந்த குணமுள்ளவர்களை அவர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஆக இந்த ராஜவஸ்திரம் தான் இந்த சித்திர தையலாடை. அதனால் தான் அவர்களுக்கு ஒரு போவாசை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். ஆமேனா. இதுதான் ராஜவஸ்திரம். ஒரு ஆண் பிள்ளை, ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை அவர்கள் பெற்றெடுத்தார்கள். போவாசை சல்மோனும் ராகாவும் சேர்ந்து பெற்றெடுத்தார்களே, இதுதான் ரெண்டு பேரும் ராஜவஸ்திரம். அவர் உடம்புல சித்திரம், இந்த அம்மா உடம்புல சித்திர தையலாடை. எத்தனை சந்தோஷமா இருக்குது. நான் முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். இதுதான் தேவன் நம்மை அலங்காரப்படுத்துகிறார். அவருடைய ரட்சிப்பின் அலங்காரம், அவருடைய ரட்சிப்பின் அலங்கார வஸ்திரம் நமக்கு உடுத்துகிறார். வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21 இதுதான் அவருடைய மனைவியாகிய மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்துகிறாள். 21வது அதிகாரத்தில் வாசி பார்க்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, ஆமேனா, இந்த அலங்கார வஸ்திரம். சியோனே, எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். துஷ்டன் இனி உன் வழியை கடந்து வருவதில்லை. கரங்களை திராமே சொல்லாமா. இனி உனக்கு போராட்டமெல்லாம் இல்லை, நீ ஜெயம் கொண்டுட்ட. நீ சித்திர தையலாடை தரித்து கொண்டிருக்கிறாய். ஏன் நீ அவருக்கு மனைவி? அவர் உடம்புல சித்திரம், அவர் பட்ட தழும்புகள், அவர் உடம்புல தழும்புகள், அதனுடைய அடையாளம் நீயா இருக்கிறாய். அவர் பட்டது என்னுடைய பாவங்களுக்காக. ஏன்? நான் நிர்வாணியா இருந்தேன், நான் வேசியா இருந்தேன். இந்த யூதா வேசியாக தாமார் இடத்தில் பிரவேசித்தார். இந்த யூதா இந்த வேசிக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆமேனா. வேசினா தாமார் வேசி அல்ல. அவர் போய்கொண்டிருக்கிற வேலை ஒரு வேசிங்க உட்கார்ந்திருக்கிறார். இந்த ஆண்மகன் இந்த வேசியத்தில் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமேனா. ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். அப்படி அந்த யூதா இந்த தாமாரத்தை, இந்த வேசியக தாமார் ஏற்றுக்கொண்டது போல இந்த சல்மோன், வஸ்திரத்தை கொடுக்கிற சல்மோன், சல்மோன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? யூதாவாகிய சல்மோன் நமக்கு இந்த அலங்கார வஸ்திரத்தை கொடுக்கிறாள். ஏனென்றால் நம்முடைய மனைவி, ஆமேனா, அவருடைய ஜீவன்,
அவர் சம்பாதித்த அந்த ஜீவன் நமக்கு உள்ளே கிரியை செய்கிறது. அப்போ அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்படும். 9ஆம் வசனத்தை வாசித்து முடிங்கிற 29. பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்கள் இந்த 7 தூதரில் ஒருவன் இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. அப்ப நம்மளாம் இன்னைக்கு சபையுடைய மனைவி. ஆமெனா. நித்திய காலமாக மணவாட்டியை போல வாழ போகிறோம். அவருடைய நேசம் அப்படி இருக்கும் நம்ம மேலே. அப்போ ஒரு 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 மனைவியானவள், ஒரு உத்தமியாகிய மனைவியானவள் ஒரு புருஷனுக்கு துரோகம் பண்ணாமல் எப்படி உத்தமியாக இருப்பாளோ அதுபோல இந்த பழைய புருஷனுக்கு செத்துட்டு ஆவியாயிருக்கிற அந்த புருஷனாகிய இயேசு ராஜாவை நம்முடைய புருஷனாக நம்முடைய இறுதியில் தரித்திருப்போமே. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பில் நாம் பரிபூர்ணப்படுவோம். அதனால் தயவு செய்து கோவப்படாதீங்க. உங்களை பாவின்னு ஒத்துக்கின்னு சாந்தமாக தேவ சமூகத்துக்கு போங்க. இந்த சாந்த குணமுள்ளவர்கள் எப்போதும் தேவனுடைய சமூகத்தை தரிசித்து கொண்டே இருப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏதாவது ஆட்டுக்குட்டியுடைய மனைவியாகிய மணவாட்டி நமக்கு இந்த சித்திர தையலாடையை நமக்கு உடுத்தி, இந்த 7 வஸ்திரங்களையும் நமக்கு உடுத்தி நம்மை அலங்கரிக்கிற ஒரு நல்ல தேவன். இந்த ராகாபை அந்த சல்மோன் அலங்கரித்திருக்கிறார். ஆமேனா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, என் சல்மோனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, நாங்கள்